ஆனால் இந்த விஜய் என்கிற இந்த நடிகர் வந்து இதில் வித்தியாசமாக இருக்கிறார். இந்த விஜய் என்ற இந்த நடிகரை நீங்கள் வந்து ஒரு தலைவர் என்று கருதுகிறீர்களே, அந்த இந்த நடிப்பு இந்த கட்சி ஆரம்பித்ததற்கு முன்னாடி அவரை பற்றி நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள்? ஆனால் விஜயை வந்து எந்த வகையிலும் நம்ம அறியவே இல்லை. நாட்டு மக்கள் வந்து அவரை ஒரு கொடை வள்ளலாக அறியவில்லை, அவரை ஒரு போராளியாக அறியவில்லை, அவர் ஒரு பெரிய அறிவாளி சிந்தனையாளராக நம்ம அறியவில்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் சினிமாவில் அவரை வந்து காட்டுறாங்க. அதை வந்து பார்த்து ரசிக்கிறீங்க. ரசித்து விட்டு சினிமாவில் இருக்கிற மாதிரி அவர் என்ன வேண்டாலும் செய்வார் என்று ஊட்டப்பட்ட ஒரு பக்தியை தவிர இதில் ஏதாவது இருக்குதா? முதல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம எதுக்காக வேண்டி அவர் 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 நாட்டு ஆளுவான்னு நம்ம எதுக்கு நினைக்கிறோம்? யார் எந்த நடிகையை பற்றி அந்த அம்மா வந்து சொல்கிறாங்களோ அந்த நடிகையோட ஒரே மாதிரி புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒரே மாதிரியான ட்ரெஸ் அணிந்து கொண்டு ஒரே காரில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு திருமண நிகழ்வுல வந்து 2 பேரும் கலந்து கொள்கிறாங்க. அது மூலம் வைக்கிற செய்தி என்ன? நான் எவ்வளோட வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் கேட்க இயலாது. ஆனால் எதெல்லாம் பார்த்தோம் அதில் கெட்டதாக இருக்குது. அவருடைய நிஜ வாழ்க்கை நம்ம பார்க்கவே கிடையாது. எதை வந்து அவர் வெளியே காட்டுகிறாரோ அது எல்லாமே கெட்டதாக இருக்கா இல்லையா? அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, விஜயை ஏன் எதிர்க்க வேண்டும் என்ற தலைப்பில் அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் அறிஞர் பிஜே அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த காணொளியை அனைவரும் பகிர வேண்டும். ஏனென்று சொன்னால், யார் வர வேண்டும் என்பது, யார் வரக்கூடாது என்பதில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால இதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல், வாக்குப்பதிவு நேரம் நெருங்கிவிட்ட காரணத்தினால் அனைத்து மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஆளும் கட்சி வேட்பாளர்கள், தொண்டர்கள், சமுதாய போராளிகள், முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இதை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர்களாக ஆரம்பம் செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முஸ்லீம்கள் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை குறித்து ஏற்கனவே விரிவாக ஒரு விளக்க வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ சிறப்பாக ஒரு செய்தியை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், விஜய் என்ற நடிகர் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சிக்கு பின்னாடி வந்து வெறிகொண்ட மக்களாக பலர் போய்கொண்டிருக்கிறார்கள். வெறி பிடித்தவர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரி போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது சம்பந்தமாக சில விஷயங்களை அந்த மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. அரசியலில் யார் வேண்டாலும் வருவாங்க. வருவதாக இருந்தால் அவர்களை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் சில காரியங்களை செய்திருப்பார்கள். எந்த ஒரு மனிதன் வந்தால் கூட அவங்க ஏதாச்சும் சில காரியங்களை பேசியோ செயல்பட்டோ மக்கள்கிட்ட அறிமுகத்தை பெற்றிருப்பார்கள். அல்லது அவங்களுடைய எழுத்து திறமையினால் சில கருத்துக்களை மக்களுக்கு விதைத்திருப்பார்கள். அதனால் அவர் மீது ஒரு ஆர்வப்பட்டு அவருக்கு பின்னாடி சில பேர் போவார்கள். ஆனால் இந்த விஜய் என்கிற இந்த நடிகர் வந்து இதில் வித்தியாசமாக இருக்கிறார். ஏன்னு கேட்டால், இந்த விஜய் என்பவரை இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மக்கள் வந்து அறிந்திருக்கவில்லை, சினிமாவில் தவிர அறிந்திருக்கவில்லை. அவர் எத்தனை நூல்கள் எழுதியிருக்கிறாரு? ஒன்றுமே இல்லை. எத்தனை பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறாரு? ஒன்றுமே இல்லை. எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி போராடி இருக்கிறாரு? அப்படியும் ஒன்றுமே கிடையாது. சினிமாவில் கொடுக்குற காசுக்கு தகுந்தவாறு நடித்திருக்கிறார் என்பதை தவிர அவரை ஒரு தலைவராக, ஒரு அறிஞராக, ஒரு ஆற்றல் மிக்கவராக, நாட்டை வழிநடத்தக்கூடியவராக கருதுவதற்கு என்னத்தையாவது பார்த்துருக்கணுமா இல்லையா? இப்போ எடப்பாடினா அவர் ஒரு முதல்வராக இருந்திருக்கிறார், கட்சியில் பலகாலம் பணியாற்றிருக்கிறாரு, அவரை பார்த்துருக்கிறார்கள். ஸ்டாலினை பார்த்துருக்கிறார்கள். பிஜேபிக்காரனை கூட பார்த்துருக்கிறார்கள். அவங்க எப்படி என்னென்ன செய்வாங்க, அவங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, என்னென்ன விஷயத்துக்கெலாம் ரோட்டில் நின்றாங்க என்பதையெல்லாம் மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த விஜய் என்ற இந்த நடிகரை நீங்கள் வந்து ஒரு தலைவர் என்று கருதுகிறீர்களே, இந்த கட்சி ஆரம்பித்ததற்கு முன்னாடி அவரை பற்றி நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள்? அவர் என்ன மக்கள் பிரச்சனைக்கு வந்தார்? அல்லது பல கோடிகள் சம்பாதிக்கிறார்ல, இதுகளை வந்து எம்ஜிஆர் மாதிரி அல்லது வேறு நடிகர்கள் மாதிரி கோடி கோடியாக மக்களுக்கு வாரி வாரி வழங்கி அப்படி ஏதாச்சும் ஒரு நற்பெயர் எடுத்திருக்கிறாருன்னு அப்படியும் எடுக்கலை. கோடி கோடியாக பணத்தை வழங்கவும் இல்லை, எந்த ஒரு போராட்டத்திலையும் பங்கெடுக்கவும் இல்லை. அவள் அறிவார்ந்த சிந்தனைகளை எல்லாம் ஊட்டக்கூடிய வகையில் நூல்களை எழுதி
விழிப்புணர்வு ஏற்றக்கூடிய ஒரு தத்துவங்களை மக்கள்கிட்ட சொல்லி அதனால் இவர் வந்து நல்லபடி ஆட்சி பண்ணுவார் நினைக்கிற மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு முன்னுதாரணம் இருக்குதான்னா அப்படியும் கிடையாது. எத்தனையோ மக்களுக்கான பிரச்சனைகள் நடந்த நேரத்தில் வந்து அதுக்காக ஒரு அறிக்கையை கூட விட்டது கிடையாது, களத்தில் இறங்கி போராடியதும் கிடையாது. அப்படியான ஒருவரை வந்து சினிமாவில் அவரை பார்த்திருக்கிறார்கள் என்கிற ஒரு வகையில் மாத்திரம் அவர் மாற்றத்தை ஏற்படுத்துவார் நம்புகிறாங்களே, இது அறிவுபூர்வமானதா? எதுக்கு நீங்கள் சினிமாங்க ரசிக்கிறது வேறு. ஒரு நாட்டை, ஒரு 8 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டை, மாநிலத்தை ஆள்வதற்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய துணிவு, அவருடைய திறமை, அவருடைய செயல்பாடு இதில் ஏதாவது ஒன்றில் ஈர்க்கப்பட்டு ஒருத்தருக்கு பின்னாடி போனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. தவறாக புரிந்துக்கிட்டு போனால் கூட அதில் ஒரு ஒரு லாஜிக் இருக்கிறது. ஆனால் விஜயை வந்து எந்த வகையிலும் நம்ம அறியவே இல்லை. எந்த நாட்டு மக்கள் வந்து அவரை ஒரு கொடை வள்ளலாக அறியவில்லை, அவரை ஒரு போராளியாக அறியவில்லை, அவர் ஒரு பெரிய அறிவாளி சிந்தனையாளராக நம்ம அறியவில்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் சினிமாவில் அவரை வந்து காட்டுறாங்க. அதை வந்து பார்த்து ரசிக்கிறீங்க. ரசித்து விட்டு சினிமாவில் இருக்கிற மாதிரி அவர் என்ன வேண்டாலும் செய்வார் என்று ஊட்டப்பட்ட ஒரு பக்தியை தவிர இதில் ஏதாவது இருக்குதா? முதல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம எதுக்காக வேண்டி அவர் நாட்டை ஆழ்வார் நம்ம எதுக்கு நினைக்கிறோம்? நாட்டை ஆழ்வார் என்று நினைக்கிறதுக்குரிய தகுதி என்ன தகுதி அவர்கிட்ட பார்த்தீங்க? உனக்கு இதுக்கு மட்டும் என் பதில் கேளுங்க. உங்கள்கிட்ட நீங்கள் விஜயிடத்தில் நாட்டை ஆள்வதற்குரிய என்ன தகுதியை நீங்கள் பார்த்தீர்கள்? போராட்ட குணத்தை பார்த்தீர்களா? அறிவை பார்த்தீர்களா? சிந்தனையை பார்த்தீர்களா? வள்ளல் தன்மையை பார்த்தீர்களா? ஒன்றுமே பார்க்கவே இல்லை. சினிமாவில் எதை வேணாலும் காட்டுவான். சினிமாவில் உள்ளது வந்து எல்லாமே பொய். முதல்ல விளைவிக்கணும். சினிமாவில் விஜய் ஒரு வசனம் பேசுகிறாருன்னா அவர் பேசுகிறது கிடையாது. விஜய்க்காக வேண்டி எவனோ ஒருத்தன் எழுதுனதை அவர் என்ன செய்வார்? மனப்பாடம் பண்ணி வாசிப்பார். அதை கூட ஒழுங்காக வாசிக்க தெரியாமல் ஒரு 25 டேக் எடுப்பாங்க. இன்னொருக்கான்னு பேசி அதை வெட்டி கிட்டி சிதைச்சி கடைசி என்ன செய்வாங்கன்னா அவர் பேசுகிற மாதிரி உங்கள்கிட்ட கொண்டாந்து காட்டுவாங்க. அந்த டயலாக் அவருக்கு சொந்தமானதா? டயலாக் அவருக்கு சொந்தமானது இல்லை. ஒரு சண்டை காட்சியில் அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறான்னு காட்டுறாங்களே, அதுவாவது நெசமா? அதுவும் நெசம் கிடையாது. அதில் உண்மையில் வந்து சண்டை போடுற வேற ஆளாக இருப்பான். சண்டை போடுறதுக்குன்னு டூப்புன்னு வச்சுருக்கிறார்கள். அவன் சண்டை போடுவான். சண்டை போட்டு என்ன செய்வாங்கன்னா க்ளோஸ்அப்பில் காசுமா இவரை காட்டுவாங்க. சண்டை போடும்போது தூரத்தில் முதுவை காட்டுற மாதிரி இருக்கும். இவர் சட்டையை அவனை போட்டிருப்பான். அந்த மாதிரி காட்டுறாங்க. அந்த சண்டை நெசம் கிடையாது. அது மாதிரி மேலேருந்து குதிக்கிறது, அது மாதிரி எல்லாமே வந்து கைத்தில் கட்டி இப்படி இறக்குவாங்க. இறக்கிட்டு அதை க்ரீன் மேட்டை போட்டு கட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறது, அவர் மேலேருந்து குதிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. ஒரு ஆள் 10 பேர் அடிக்கிற மாதிரிலாம் காட்டுறது எல்லாமே நெசமா? அவளும் வந்து கேமரா ட்ரிக்கில் வச்சு இன்றைக்கி ஏஐ காலத்தில் இதை விட தாண்டி செய்யலாம். அப்படியான ஒன்றை தான் நீங்கள் பார்த்தீங்களே தவிர பொது வாழ்க்கையில் அவருடைய வீரத்தை பார்த்து, போராட்ட குணத்தை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி என்னத்தையாவது பார்த்தீங்களன்னா பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது சரி, அவரை விஜயை வந்து ஒரு தலைவர் என்று எதுக்கு தலைவர் ஆக்குறீங்க? இந்த நாட்டை ஆள்வதற்கு அவர் தகுதி உள்ளவர் நினைத்து தானே போகிறீங்க. அந்த சசிகலா போய் பார்க்குறீங்கன்னா அது ஒரு கணக்கு வேறு. அதுவே பைத்தியக்காரத்தனை எங்கள் கருத்து பிரகாரம் அது பார்க்குறீங்கன்னா பார்த்தீங்க தொலைஞ்சி போனீங்கன்னு போயிடும். அவர் என்ன மாதிரி நீங்கள் சித்தரிச்சிட்டீங்கன்னு கேட்டால், இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி உள்ளவர்னு கருதுறதுக்கு நீங்கள் கண்டது என்ன? முதல் சிந்தனை விஜய் ரசிகர்கள்ட்ட ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டியது, நம்ம அவர்கிட்ட என்னத்தை பார்த்தோம், அவர் இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சார்னு பார்த்தானே இனிமேல் செய்கிறது முடிவெடுக்க முடியும். இதுக்கு முந்தைய அவர் என்ன செஞ்சுருக்கிறார் என்பதை பார்த்து தான் இதே மாதிரி அவர் செய்வார் என்ற முடிவுக்கு வர முடியும். ஒன்றுமே பார்க்கல. ஃபஸ்ட்டு விளைவிக்கணும். அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டிய என்னென்னு கேட்டால், அவர் இந்த அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னார்ல, வந்தேன்னு சொல்வதிலிருந்து நான் பேசுகிற இந்த தேதி வரைக்கும் அவருடைய நடவடிக்கைகளை சிலது நடவடிக்கை தான் நமக்கு தெரியுது, அவ்வளோதான் தெரிகிறது. அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை நமக்கு தெரியலை, சில நடவடிக்கைகள் தெரிகிறது. அந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளையுமே அவர் வந்து அன்ஃபிட்டு, எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிறத காட்டுதா இல்லையா? அவருக்கு தெரிஞ்ச நடவடிக்கைகள் ஒன்றா பாருங்கள். முதல்ல ஊழலை ஒழிப்பேன், நேர்மையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் விடுறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஊழலை ஒழிப்பார்னு நினைக்கிறீங்க. ஊழல்னா என்னன்னு கேட்டால், அரசாங்கத்தினுடைய ஒரு பைசாவை தொடமாட்டேன்னு என்கிறார். இவர் பல கோடிகளுக்கு வெளிநாட்டிலேருந்து காரை இறக்குமதி பண்ணுறாரு. வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குமதி பண்ணால் அதுக்குன்னு இந்தியாவுடைய சட்டப்படி அதுக்கு ஒரு வரி போடுவாங்க. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கார்களுக்கு என்ன செய்வாங்க? சுங்க வரி போடுவாங்க. அந்த வரி இவருக்கு போடப்படும் பொழுது அந்த வரி கட்ட மாட்டேன்றார். கோர்ட்டில் போய் அந்த வரியை தள்ளுபடி நீ ஏன் கேட்குற? அந்த மாதிரி வசதியான ஆட்கள்கிட்ட வரி போட்டு தான் நாட்டை நடத்த முடியும். வசதியான ஆட்கள்கிட்ட பல கோடிகளுக்கு யாரெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுகிறார்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமான வரிகளை போடுவது எதுக்காக அந்த வரி போடுறாங்க? உங்களுக்கு தான், மக்களுக்கு தானே போடுறாங்க. விஜய்க்கு போட்ட வரி எதுக்காக வேண்டி? அந்த வரியின் மூலமாக நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு போடுறாங்க.
தேசத்துக்கு போடக்கூடிய வரி. அந்த வரியை கண்ணியமான முறையில் கட்டுவதை விட்டு அந்த வரியை கட்ட மாட்டேன்னு போனாரா இல்லையா கோர்ட்டில்? அது நீதிபதிகளை கேட்டாங்களா இல்லையா? நீங்கள் என்ன அப்பாற்பட்ட ஒரு ஆளா, சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆளா? வரி போட்டால் வரியை கட்டணுமே தவிர வரி கட்ட மாட்டேன்னு சொன்னால் அது என்ன நீங்கள் தனியாக ஒரு உரிமையை கோர்றீங்கன்னு கேட்குறாரு. அப்போ ஆட்சியில் இல்லாத ஒரு காலத்திலே கட்ட வேண்டிய வரியை கட்ட மாட்டேன்னு சொல்வாரையானால் இவர் எப்படி உங்களுக்கு தூய்மையான ஒரு ஆட்சியை தருவார் நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி இவர் வந்து வருமானத்தை மறைச்சார். ஒரு சினிமா படத்தில் உள்ள வருமானம் எவ்வளோ என்பதை மறைச்சி கணக்கு காட்டினார். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் வந்து சரியான கணக்கு காட்டலன்னு. அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஃபைன் போட்டாங்க. இது வந்து வருமானத்தை மறைச்ச வரியை தனியாக போட்டாங்க. ப்ளஸ் என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் வருமான வரியை ஒரு 6 கோடி ரூபா நீங்கள் வருமானம் வந்திருக்கும் போது அதை 1 கோடி ரூபான்னு கணக்கு காட்டியிருக்கிறீங்க, 5 கோடியை மறைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதற்காக வேண்டி ஒரு ஃபைன் பெனால்ட்டி, ஒரு அபராத தொகையை இன்கம் டேக்ஸ்லேருந்து போடுறாங்க. இது அபராத தொகைங்கிற இவருக்கு மட்டுமா போடுறாங்க? அந்த வருமான வரியோட சட்டப்படி போடுறாங்க. நான் மறைச்சாலும் போடுவாங்க. எனக்கு 500 கோடி ரூபா வருமானம் வருது, நான் 100 கோடி ரூபான்னு கணக்கு காட்டினேன்னு வைங்க, அது ஒரு கள்ளத்தனம் தானே. 500 கோடி ரூபா வந்திருக்கிறேன், நான் வந்து 100 கோடி தான் கணக்கு காட்டுவேன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது, அதாவது மக்களுக்கு சேர வேண்டிய ரூபாயை வந்து ஒரு மோசடி பண்ணுறார், ஏமாத்துறார். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கும்போது ஏமாத்துறாருன்னு சொல்லும் பொழுது அதுவே இவர் நேர்மையற்றவர் என்பதற்கு ஒரு ஆதாரமாகுது. அது மாத்திரம் இல்லாமல் அதுக்குன்னு போட்ட அந்த ஃபைனை வந்து இவருக்கு மட்டும் போட மாட்டாங்க, எல்லாருக்கும் போடுவாங்க. எல்லாருக்கும் ஃபைன் போட்டாலும் எனக்கு போடக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகிறார். இவர் போட்ட வழக்கு தான் இதெல்லாம் வந்து கிசுகிசுல வந்த செய்தி கிடையாது. இது எல்லாமே இவர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதுனால உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இவங்க அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரியே ஒருத்தன் கரெக்டாக கட்ட மாட்டேன்னு சொல்லுவானே, ஆனால் இவன்கிட்ட எப்படி நேர்மையாக இருக்கும், எப்படியான ஒரு நேர்மையான ஆட்சியை தருவான்ட்டு அப்படி சிந்திக்கணுமா இல்லையா? அப்படி சிந்தித்து பார்த்தாலும் இவர் வந்து என்ன இல்லை, இவர் அன்ஃபிட்டு சில நடவடிக்கைகளை வச்சு தானே பார்க்கணும், தகுதியற்றவர் என்பதை நம்ம காட்டுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் பொதுவாக மனிதர்கள் பர்சனல் தனிப்பட்ட முறையில் பலவிதமான மறைமுகமான வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்கும். வெளியில் தெரிகிற மாதிரி தான் உள்ளே இருப்பார்னு யாரை பற்றியும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மறைமுகமான வாழ்க்கை இருக்கும். இவர் விஷயம் என்னென்னு கேட்டால், இவருடைய மனைவி இவருக்கு எதிராக வழக்கு போடுறாங்க. என்னை பல வருஷங்களாக என்னை அடைச்சி வச்சிருக்கிறாரு, குடும்பப்படுத்துகிறாரு, பல வருஷங்களாக என்னை கொடுமைப்படுத்துகிறாரு, வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு சிறை பிடித்து வைத்திருந்தார். தப்பிச்சு தான் அந்த அம்மா போயிருக்கிறாங்க. போய் நீதிமன்றத்தில் விவாகரத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. விவாகரத்து பதிவு பண்ணுறதுனா ஒரு நடிகையோட ஒரு குடும்பம் நடத்துகிறாரு, திருமணத்தை மீறிய கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாக்க வழக்கு போடப்படுது. இந்த மாதிரி வழக்கு போடப்படும் பொழுது பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே கோவம் வந்தால் பொய்யா கூட வழக்கு போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன செய்கிறாருன்னா, இவர் இப்படி வழக்கு போட்ட பிறகு எந்த நடிகையை பற்றி அந்த அம்மா சொல்கிறாங்களோ அந்த நடிகையோட ஒரே மாதிரி புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒரே மாதிரியான ட்ரெஸ் அணிந்து கொண்டு ஒரே காரில் ஒரு ஃபங்க்ஷனில் என்ன செய்கிறாங்க, ஒரு திருமண நிகழ்வில் 2 பேரும் கலந்து கொள்கிறார்கள். அதன் மூலம் வைக்கிற செய்தி என்ன, நான் எவ்வளோட வேணாலும் எப்படி வேணாலும் இருந்தீங்கன்னு கேட்க இயலாது, இந்த ஒழுக்க வாழ்க்கையில் எனக்கு அவசியம். நீ விவாகரத்து மனைவி கேட்குறாங்க, மனைவி இல்லாத ஒருத்தியோடு நீ தொடர்பு வைத்திருக்கிறாய் என்பது குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது, அப்படி இல்லைங்கிற மாதிரி உலகத்துக்கு நடிக்கிற மாதிரி தான் எல்லா தலைவர்களுமே இருப்பாங்க. ஏன்னா மக்களை பற்றி பயப்படுவாங்க. எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஒரு அளவுக்கு தான் நம்ம அநியாயம் பண்ண முடியும், ஓவராக பண்ணோம்னு சொன்னால் மக்கள் வெறுத்துருவாங்க. அப்படிங்கிறது ஓவராக வெறுக்கிற மாதிரியான காரியங்களை என்ன செய்வாங்க, தவிர்த்து கொள்வார்கள், ஒதுங்கி கொள்வார்கள், மறைத்து கொள்வார்கள். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பகிரங்கமாக ஊர் உலகம்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் போய் இவரும் அந்த நடிகையின் திருஷாங்கிற நடிகையும் சேர்ந்து ஒரே மாதிரியான பட்டு ட்ரெஸ்ஸில் வர்றாங்க. ஒரு காரில் ஒன்றா இறங்குறாங்க, புருஷன் முண்டாட்டி மாதிரி இறங்குறாங்க. அதை எல்லோரும் பார்க்குறாங்க. இதன் மூலம் அவர் சொல்ல வேண்டிய செய்தி என்ன, இப்படியான ஒருவர் என்ன மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுவார். அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் எப்படி வேணாலும் போவேன், கல்யாணம் பண்ணாமல் இருப்பேன், என் பொண்டாட்டி கூட விரட்டி விடுவேன், விரட்டி விட்டு சட்டவிரோதமாக ஒருத்தோடு நான் வருவேன், எவனும் என்னை கேட்க இயலாது, அப்போ நான் என்ன வேண்டாலும் செய்வேன், எவனும் கேட்க இயலாதுன்னு சொல்லக்கூடிய ஒருவரை எப்படி தலைவராக்குறீங்க? இப்படிப்பட்ட ஒருத்தர் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மனிதன் அவன் மனைவி மக்கள்கிட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. இவருக்கு யாரோடையெல்லாம் பிரச்சனைன்னு பாருங்கள். இவர் தகப்பனோட இவர் இருக்கிறாரா, பெத்த தகப்பனோட இவர் இருக்கிறாரா இல்லை, கவனிக்கிறாரா இல்லை, பெத்த தாயோடையும் இல்லை, கட்டின மனைவியோடும் இல்லை, பெத்த 2 பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, 2 பேரோடையும் இல்லை, அவன் ரூமோட தங்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகள். அப்போ மனைவியோடவும் ஒருத்தராக இருக்க முடியலை, பிள்ளையோடு இருக்க முடியல. மனைவி விட்டு சண்டை வந்தாலும் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா பிள்ளையை மனைவியோட பிரச்சனை வந்தாலும் தாய் தகப்பனை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டான். அப்போ தாயும் வேணாம், தகப்பனும் வேணாம், பொண்டாட்டியும் வேணாம், பிள்ளையும் வேணாம், மகனும் வேணாம், மகனும் வேணாம், அப்படி இருப்பாரே. ஆனால் யார் பக்கம் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஒரு மனைவி கணவன் மட்டுமா இருந்தால் இவர் மேலே இருக்கலாம், அவர் மேலே இருக்கலாம் நினைக்கலாம். எல்லார்ட்டையும் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னால் பஞ்சாயத்து இவர்கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். இவர் ஒரு அநியாயக்காரன் விளங்குதா இல்லையா? ஒரு அநியாயமான ஒரு இப்போ தாயை மதிக்கிறதில்ல, தகப்பனை மதிக்கிறதில்ல, பெத்த பிள்ளைக்கு கவனிக்கிறது இல்லை, கட்டின மனைவியை சரியாக மதிக்கிறது இல்லை, அவள் இருக்கும்போது இன்னொருத்தையோட வாழ்வது என்பதை நான் அப்படி தான் செய்வேன் என்று பகிரங்கமாக ஒருத்தர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் இந்த தமிழகத்தை ஆழ்வார்னா என்ன மாதிரி ஆழ்வார்? அப்போ இந்த மாதிரி ஆழ்வதை அதுக்கு பின்னாடி போகிற பொம்பளைலாம் நான் கேட்குறேன், உன் புருஷன் இந்த மாதிரி ஒருத்தையை கூட்டிகிட்டு போனால் ஓகேயா? அதனால் அவர் நியாயப்படுத்துகிறார்ல. அவர் என்ன செய்கிறாரு, மனைவி இருக்கும் பொழுது இன்னொருத்தையோட கல்யாணம் பண்ணாமல் வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு பகிரங்கமாக சீனில் வர்றாருன்னு சொன்னால் இந்த விஜய்க்கு ரசிகைகளாக இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து நான் கேட்குறேன், இந்த மாதிரி உங்களுடைய கணவன்மார்கள் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை ஒதுக்கி வைத்து விட்டு சட்டப்படி கல்யாணம் பண்ணாமல் இன்னொருத்தி அழைத்து கொண்டு பகிரங்கமாக ஊர்வலம் போய்கிட்டு இருந்தாரே, ஆனால் அது உங்களுக்கு உடன்படுமா? உடன்படும் என்றால் அவர் ஆதரிக்கலாம். நீங்கள் உடன்படாதுல அதை ஏற்றுக்கிற மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறவனே இப்படி நீங்கள் தலைவருங்கிறீங்க. இப்படி எந்த தலைவர் நாட்டில் நடந்தது இல்லையே. பல பெண்களோட வாழ்ந்த தலைவர்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் என்ன செய்வாங்க, அதை அது பிரச்சனையாகாத அளவுக்கு. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட இருந்தாருன்னு அவருக்கு எல்லாம் ஜானகி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை. மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணாத அளவுக்கு அவங்களே அனுசரித்தவர்களாகத்தான் அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. கட்டின பொண்டாட்டியே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு மாதிரியான ஒரு தலைவர் இது வரைக்கும் வந்தது உண்டா? கருணாநிதி 2 மனைவியோட இருந்தார், அதை தயாளம்மாள் போய் புகார் பண்ணாங்களா? அப்போ அவங்களே அனுசரித்து இவங்களே அனுசரித்து எதுவும் பிரச்சனை இல்லாமல் தலைவராக இருக்கிறோம், இது ஒரு கெட்ட முன்மாதிரியாக வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தானே நடந்த தலைவரை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு செயலை அவர் செஞ்சுருக்கிறாரா இல்லையா? அது மாத்திரம் இல்லை, இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேண்டி அந்த வருமான வரி கணக்கு காட்டணுங்க. அது எவ்வளோன்னு எல்லாத்தையும் காட்டணும். அந்த கணக்கில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மனைவிக்கு இப்போ தாய் தகப்பனுக்கு பிள்ளைக்கு செலவழித்ததெல்லாம் கடன் எழுதி காட்டுறாரு. என் தகப்பனார் கொடுத்த கடன், தகப்பனாரிடமிருந்து வர வேண்டிய கடன், தாயாரிடமிருந்து வர வேண்டிய கடன், பெத்த மகனிடமிருந்து வர வேண்டிய அந்த வருமான வரியில் இவர் தாக்கல் பண்ண கணக்கு. இது எவனோ கிசு உள்ள இட்டு கட்டினது கிடையாது, இவரே டைரெக்டாக தாக்கல் பண்ண ஒரு கணக்கு. அந்த கணக்கில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தகப்பனுக்கு கொடுத்ததையும் கடன்கிறாரு, தாய்க்கு கடன்கிறாரு, பொண்டாட்டிக்கு கடன்கிறாரு, மகனுக்கு கொடுத்தது கடன்கிறாரு, மகளுக்கு கொடுத்தது கடன்கிறாரு. இவ்வளோ பேருக்கு கடனாக கொடுத்துருக்குறேன், எனக்கு கடன் தரணும் அப்படின்னு சொல்கிறத கணவன்கிற முறையில் மனைவிக்கு செலவழித்தது, பிள்ளைகளுக்கு செலவழித்தது, தாய் தகப்பனை கவனித்தது, இதுகளையெல்லாம் கடன் எவனா சொல்லுவானா உலகத்தில்? அப்படியே ஒரு ரகசியமாக கடன் மாதிரி வச்சுருந்தா கூட ரகசியமாக வச்சுக்கிடுவானே தவிர அதை இது ஸோ இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. கடன்கிறத நீங்களாக சொன்னால் தான் கண்டுபிடிக்க முடியும். இது ஏன் சொல்கிறீங்க? பகிரங்கமாக ஓப்பனாக ரெக்கார்ட் பண்ணி இதில் போட்டிங்கன்னா இணையதளத்தில் ஏற்றுவான்னு தெரியும்ல. தேர்தல் கமிஷனில் கொடுத்துட்டு என்று சொன்னால் அவனுடைய தேர்தல் கமிஷனுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா விஜய் கொடுத்த அந்த ஆவணம் அப்படி இருக்கும். அப்போ பெத்த அப்பனுக்கு கடன் கொடுக்குறான், அம்மாவுக்கு கடன் கொடுக்குறான், பொண்டாட்டிக்கு கடன் கொடுக்குறான், பெத்த பிள்ளைகளுக்கு கடன் கொடுக்குறான்னா இது என்ன மாதிரியான ஒரு ஆளாக இவரை நீங்கள் கருத முடியும்? இவர்கிட்ட என்ன மாதிரியான ஒரு ஒழுக்க நெறிகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது அவரை வாழ்க்கை நம்ம பார்க்கலை, ஆனால் எதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் கெட்டதாக இருக்குது. அவருடைய நிஜ வாழ்க்கை நம்ம பார்க்கவே கிடையாது. எதை அவர் வெளியே காட்டுகிறாரோ அது எல்லாமே கெட்டதாக இருக்கா இல்லையா? அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி என்னென்னு கேட்டால், ஒரு முக்கியமாக முஸ்லீம்களுக்கு பிரத்யேகமாக நான் சொல்ல வேண்டியது, இவருடைய உடல்லேருந்து அதாவது நாடி நரம்பு முழுசும் முஸ்லீமுடைய விருப்பு ஊறி போன ஒரு நடிகர் தான் விஜய். நல்லா விளங்கிக்கிறங்க. முஸ்லீம் என்றாலே முஸ்லீமை கெட்டவனாக காட்டணும், முஸ்லீம்களை ஒட்டுமொத்த மக்கள் வெறுக்கணும் என்பது இரத்தத்தோடு இரத்தமாக கலந்து ஊறி போன ஒருவனாகத்தான் நீங்கள் இந்த விஜயை பார்க்க முடியும். எப்படி பார்க்க? விஜய் ஒரு சாதாரண நடிகர் இல்லை. அவரை மீறி எதுவும் டைரக்டர் பண்ண முடியாது, அவரை மீறி தயாரிப்பாளர் பண்ண முடியாது. இவர் எந்த காட்சி வேணாங்கிறது இருக்காது. எதை வைக்க சொல்ல அதை வைக்க முடியும். வேறு நடிகராக இருந்தால் டைரக்டர் சொல்ல கேட்கணும். டைரக்டர் சொல்ல கேட்குறங்கிறவங்க 2ஆம் கேட்டகரி 3ஆம் கேட்டகரி நடிகர்களுக்கு தான் அது பொருந்தும். இவருக்கு, ரஜினிகாந்துக்கு, எம்ஜிஆர், சிவாஜிக்கெல்லாம் பொருந்தாது. அவங்க சொல்கிறது தான் டைரக்டர் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார்ல, அந்த நடிகர் காட்சி வைக்கிறாரு. துப்பாக்கின்னு ஒரு படத்தை கொண்டு வந்தார். அந்த படத்தில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், முஸ்லீம்களை ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்கிறார். ஸ்லீப்பர் செல்னா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முஸ்லீம் தீவிரவாதி இருக்கிறான், ஆனால் அவன் தீவிரவாதி மாதிரி உங்களுக்கு தெரிய மாட்டான். எப்படி தெரியுமா? டீ கடை வச்சுருப்பான், பெட்டி கடை வச்சுருப்பான், அயன் பண்ணுற நடப்பாதை கடை வச்சுருப்பான், ஒரு பழக்கடை வச்சுருப்பான், அந்த மாதிரி இருப்பான். அவனை சாதாரண கடை வச்சுக்க நினச்சிக்கிட்டு இருக்கிறிய. இவன் இந்தியாவுக்கு எதிராக துரோகம் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானுடைய உளவாளியாக இருப்பானுவோ. ஸ்லீப்பர் செல்னா என்ன அர்த்தம்? அதாவது வெளியே தெரியாத வகையில் வேறு ஒரு போர்வையை பொருத்தி கொண்டு உள்ளுக்குள்ளே பூரா தேச விரோத செயலை செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாராக இருப்பார்கள்?
சின்ன சின்ன அற்பமான ஆட்கள்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இவன் நடப்பாத வியாபாரி, இவன் பழம் வைக்கிறவன் நினைப்பீங்க. பழம் வைக்கிறவன் இல்லை, குண்டு வைக்கிறவன். இவன் அயன் பண்ணுறவன் இல்லை, இவன் குண்டு வைக்கிறதுக்கு உதவி செய்கிறவன். இவன் தான் எல்லா ஏற்பாடும் செய்கிறவன். அப்படியான ஆட்கள்னு அந்த படத்தில் காட்டினாரா இல்லையா? ஒரு சினிமாவில் இப்படி காட்ட வேண்டிய அந்த கதைக்கு தேவையே இல்லை. ஸ்லீப்பர் செல்லுன்னு வழியை நுழைக்கப்பட்டு காட்டுது. இதனுடைய விளைவு என்ன? இந்த மானங்கெட்டு போய் விஜய்க்கு பின்னாடி போகிற முஸ்லீம் பேர் தாங்கிட்டு கேட்குறேன், இந்த மாதிரி கேடுகட்டவன் செஞ்சதுனால முஸ்லீமுக்கு வீடு தர்றானா? இவன் விதைச்சி விட்ட அந்த விதையினால் முஸ்லீம்கள் வாடகைக்கு வீடு கேட்டு போனால் உங்களுக்கு தரமாட்டோங்க, நீங்கள் வந்து ஸ்லீப்பர் செல்லுங்க, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க என்று சொல்லி நம்மளுக்கு வீடு தர மறுக்கிறான. அதுக்கு இவனுடைய இந்த சினிமா காரணம். நல்லா விளைவிக்க. உன்னை வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான். முஸ்லீம்னா நம்ப முடியாது, வெளி தோற்றத்தை வச்சு நம்பக்கூடாது, அவனுக்கு இன்னொரு முகம் இருக்குது. முஸ்லீம்களுக்கெல்லாம் இப்போ வெளியில் தெரிகிற முகம் இல்லாமல் இன்னொரு முகம் இருக்குன்னு இவன் காட்டினானா இல்லையா? அவ்வளோ கடுமையான முறையில் முஸ்லீம்களை கேவலப்படுத்தி சினிமா எடுத்தானே. அந்த ஒரு சினிமாவோட அதுக்கு எதிராக ஒட்டுமொத்த சமுதாயம் கொந்தளிச்சு பல போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் இந்த பிஞ்சுகளுக்கு இப்போ தெரியாது. இப்போ ரசிகராக இருக்கிறவனுக்கு தெரியாது. அன்றைக்கி அவனுக்கு எதிராக அவ்வளோ பெரிய கொந்தளிப்பு முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்துச்சு. நம்மளை இந்த மாதிரி காட்டுறானே, அதில் நீனும் தானே வருவ. நீ விஜய் அண்ணான்னு சொல்ல மானங்கட்ட பொம்பளைலாம் நிற்கிறாள் கேட்குறேன். நீனு அதில் வருவியா வரமாட்டியா? உனக்கு வேணால் வேலை தருவானா? உனக்கு வேணால் வீடு தருவானா? வேறு மதத்து மக்கள் உன்னை பற்றி எப்படி நினைப்பார்கள்? அவனுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் தான். முஸ்லீமா இவன் வந்து தீவிரவாதி, இவனுடைய தோற்றத்தை வச்சு நம்பிடாதீங்க, குண்டு வைக்கிறவன் என்ற ஒன்றை உண்டாக்குனானா இல்லையா? அப்போ இது வந்து இவனுடைய சம்மதம் இல்லாமல், இவனுடைய விருப்பம் இல்லாமல், இவன் ரசிக்காமல் அது அந்த படத்தில் வச்சுருக்க முடியுமா? சந்திரசேகரன் மன்னிப்பு கேட்டார். என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டான் பையன், அடுத்து ஒரு முஸ்லீமாக நான் நடிக்க வைக்கிறேன் அவரை அப்படின்னு நினைஞ்சார். அந்த சமரச பேச்சு நடந்துச்சு இல்லையா? அந்த நேரத்தில் அவர் கலந்து கொண்டு இந்த விஜய்க்காக வேண்டி அவர் மன்னிப்பு கேட்டு இனிமேல் அடுத்த படத்தில் ஒரு முஸ்லீமாக நடித்து இஸ்லாத்தினுடைய பெருமையை சொல்லுவார் என்று சும்மா டைலாக் விட்டானே. அப்படி நடிக்கவும் இல்லை. இவன் நடித்ததுனால அது மாறப்போகிறதும் கிடையாது. விளங்குதா? என்ன மாதிரி நீ காட்டினியோ அந்த கொளுத்தி போட்டது அப்படி மக்கள் மத்தியில் பதிஞ்சு போச்சு. அது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டால் பீஸ்ட்னு ஒரு படம் எடுத்தான். பீஸ்ட் அது படத்துக்கு பேர். அந்த பீஸ்ட் படத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இதே மாதிரி தாடி வச்சு இஸ்லாமிய தோட்டத்தில் இருப்பான்ல அந்த மாதிரி ஒரு தீவிரவாதியை ஒத்த கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி, அது பொம்மை தான் தூக்கிட்டு போவோம், அது ஒரு விஷயம். ஒரு தூக்கிட்டு போய் அந்த தீவிரவாதியை பிடிக்கிறார், ஒத்தாளாக போய் பிடிக்கிறான்னு காட்டுறேன். அந்த தீவிரவாதி படத்துக்கு என்னத்துக்கு? ஏன் இந்த தீவிரவாதினா இதுதான் தீவிரவாதியா? முஸ்லீம் அப்படி எங்கேயாவது இருந்தானா? எங்கேயாவது ஸ்லீப்பர் செல்னு சொன்னீடா, அப்படி எங்கே முஸ்லீம் மாட்டினான ஸ்லீப்பர் செல் எவனாச்சும்? இந்த மாதிரி நீ சொல்கிற மாதிரி ஷாப்பிங் மாலில் போய் பிடிச்சிட்டு வர்ற மாதிரி காட்டுறிய, அப்படி இருந்துச்சா? அப்போ மக்கள் மத்தியில் என்ன பதிங்க? இவங்க சரியான பயங்கர முஸ்லீம்னால நம்ப முடியாதுப்பா. அதாவது இஸ்லாமிய கோலத்தில் இருப்பான் பாருங்க, அவன் நம்பிடுறாள். அதாவது தாடி தலப்பா ஜுப்பான்னு இருந்தான்னு வைங்க, இவனும் ரொம்ப ஆபத்தானவங்க, இவங்களுக்கு பின்னாடி வேறு ஒரு முகம் இருக்குது அப்படின்னு காட்டினானா இல்லையா? இவ்வளோ எதிர்ப்பு வந்து அதுக்கு பிறகும் இப்படி காட்டுறான்னு சொன்னால் ரெண்டாவதுனே நடக்குமான தற்செயலாயுது. நல்லா சிந்திச்சு பாருங்கள். இஸ்லாமியர்கள் மீது எவ்வளோ வெறுப்பு கொண்டவனவன் அப்படிங்கிறதுக்கு இதை ஒன்று போது. இதுக்கு பிறகு ஒருத்தன் முஸ்லீம் அதுக்கு பின்னாடி நிற்கலாமா? அடுத்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் இப்போ ஜனநாயகன்ற ஒரு படத்தை எடுத்துருக்கிறான். அதை வந்து கள்ளத்தனமாக வெளியிட்டாங்க. வெளியே வந்துருச்சு, அந்த படமே முழுசாக வந்துருச்சு. முழுசாக வந்ததில் முக்கியமான ஒரு காட்சி என்னன்னு கேட்டால் மதுரையை எடுக்கிறான். மதுரை தான் திருப்பரங்குன்றம்ல பஞ்சாயத்தாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தை ரத்த கலரி ஆக்குறதுக்காக வேண்டி காவிகள் திட்டம் போட்டுருக்குறாங்க. அந்த திருப்பரங்குன்றம் கொடியேற்றுற ஒரு விஷயத்தை வச்சு மத கலவரத்தை பூசி குண்டு வச்சு அழிக்கணுங்கிற அளவில் ஒரு கலவர இதை வந்து திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கிறத உலகத்துக்கெல்லாம் தெரியும். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதே மதுரையில் கொண்டாந்து வைக்கிறான். அது மதுரை எங்கே வைக்கிறான்? மதுரையில் கோரிப்பாளையம், நெல்பேட்டைன்னு முஸ்லீம்கள் பகுதி, முஸ்லீம்கள் இருக்கிற பகுதி இருக்குல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி அந்த சம்பவத்தை காட்டி இவங்க வந்து அது இங்கே கோவில் திருவிழாவில் கொண்டு வைக்கிறதுக்காக வேண்டி. கோவில் திருவிழா இது வரைக்கும் உள்ள சரித்திரத்தில் எங்கேயாச்சும் கோவில் திருவிழாவில் இந்தியா முழுசு எங்கேயா கொண்டு வச்சுருக்காங்களா? கோவில் திருவிழாங்கிற ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சண்டை வந்து அப்படி கோபத்தில் போய் ஏதாவது செஞ்சுருப்பான். அது கொஞ்சம் பேர் செஞ்சால் சில சம்பந்தம் இல்லை. ஆனால் கோவில் திருவிழா, வழிபாட்டு திருவிழா, சித்திரை கள்ளழகருக்கு ஆற்றுல இறங்குறான்னு ஒரு திருவிழா நடத்துவாங்க. போகிற வழியெல்லாம் மோர் கொடுப்பாங்க முஸ்லீம்கள். போகிற வழியெல்லாம் அந்த ரோடு சூடாகக்கூடாது என்பதற்காக தண்ணி ஊற்றி வைப்பார்கள், அந்த மக்கள் நடந்து போகிறாங்களேன்னு. அந்த மாதிரி அவங்களுடைய மதத்தில் விழா, இஸ்லாத்தில் இது இல்லாவிட்டாலும் கூட அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி இதை செஞ்ச முஸ்லீம்களும் அந்த மதுரையில் இருக்கிறார்கள். அப்படி நல்லிணக்கத்துக்கு ஒரு கேந்திரமாக இருக்கக்கூடிய அவங்க வழிபாட்டு தலத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார்கள். முஸ்லீம்களும் சரி இந்துக்களும் சரி ஒருத்தருடைய வழிபாட்டு தலத்துக்கு இன்னொருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார்கள்ங்கிற அப்படி ஒரு அற்புதமான மண். அதனால தான் திருப்பரங்குன்றத்து விஷயத்தில் அவங்களால ஜெயிக்க முடியலை. ஒட்டுமொத்த இந்துக்களும் முஸ்லீம்களோடு நின்றார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், கோவில் திருவிழாவில் கொண்டு வச்சு இந்த குண்டுனால எவ்வளோ பேர் சாவாங்க தெரியுமா பாய்ன்னு கேட்கும்பொழுது சாவட்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான். யார் குண்டு வைக்கிறதா காட்டக்கூடியவன். அப்போ இதன் மூலம் என்ன சொல்ல வர்றான், முஸ்லீம் வந்து கோவிலில் திருவிழா நடத்தும் போது குண்டு வைப்பான். அவன் எங்கே உள்ளவனாக இருப்பான், நெல்பட்டியில் உள்ளவனாக இருப்பான், அவன் வந்து கோரிப்பாளையத்தில் உள்ளவனாக இருப்பான், முஸ்லீம்கள் வசிக்கிற பகுதியில் உள்ளவனாக இருப்பான், முஸ்லீமாக இருப்பான் அப்படின்னு இதில் காட்டுறானே. இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு இந்த படத்துக்கு? அவன் உள்ளம் பூரா நிறைஞ்சிருக்கிற விஷம் முஸ்லீமை எல்லோரும் வெறுக்கிற அளவுக்கு செஞ்சு பண்ணும். முஸ்லீம்களை எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு செய்யணும் என்று சொல்லி இவனுடைய இந்த கிறிஸ்தவர்களில் எக்ஸ்ட்ரீமான சில பேர் இருக்கானுவோம் இஸ்லாத்துக்கு. அந்த மாதிரி குரூப்போடு இவனுக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவனு தான் இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி பேசுவாங்க. இவனு கிறிஸ்டின் தானே. அந்த மாதிரியான ஒரு குழுவுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் இவன் இந்த மாதிரி எடுத்திருக்க முடியுமே தவிர, இல்லாட்டி இது எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எத்தனையோ கதைகள் இருக்க. அந்த இது இந்த இப்படி ஒரு கதை தேவையா? நடந்திருந்தால் கூட பரவாயில்லை. எந்த ஒரு கோவில் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்தில் எந்த கோவில்லையாவது திருவிழாவிலையாவது குண்டு வச்சு வந்திருக்குதா? முஸ்லீம் செஞ்சான்னு வந்திருக்கா? சம்பவமாக இருந்திருக்குதா? அப்படி இருக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வேணும்னு இதை கொண்டு வர்றான் என்று சொன்னால் இவன் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனாக இருப்பான் அப்படிங்கிறத முஸ்லீம்கள் சிந்திச்சு. சாதாரண ஆள் கிடையாதுமே. அது மாத்திரமில்லை, உங்களுக்கு எப்படிப்பட்டவங்க எதிரின்னு சொன்னால் திருப்பரங்குன்றத்திலே பிரச்சனை உங்களுக்குலாம் தெரியும். திருப்பரங்குன்றத்தில் ஒரு தர்கா இருக்கிறது, நீண்ட காலமாக இருக்கிற ஒரு தர்கா. அதே திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு ஒரு கோயிலும் இருக்கிறது. அப்போ கோயிலில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு தீபம் ஏற்றுவாங்க. இந்து மத நம்பிக்கை பிரகாரம் அதுக்கு ஒரு தீப தூண்டு ஒன்று வச்சுருக்குறாங்க. அதன் மேலே எண்ணெயெல்லாம் ஊற்றி அதில் தீபத்தை ஏற்றுவாங்க. தீபத்தை வந்து இந்து மக்கள் வழிபடுவாங்க. அது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்கிறது. அந்த ஒரு நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த தர்காவில் ஒரு தூண் மாதிரி வச்சுருக்குறாங்க. தூண் என்பது வந்து தூண் கிடையாது, அது எல்லைக்கல். மலையில் எல்லைக்கல் அப்படி தான் வைப்பாங்க. தரையில் எல்லைக்கல் வந்து சும்மா 3 அடி 4 அடிக்கு நட்டி வச்சுருப்பாங்க. சர்வே கல்லுமாங்கல்ல, அந்த சர்வே கல்லுங்கிறது. ஆனால் மலை உச்சியில் வந்து உள்ள இடத்த பார்க்குறதா இருந்தால் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இன்னாருக்கு சொந்தம்னா என்ன செய்வாங்க, 2 பெரிய தூணை நட்டி வச்சுருவாங்க. அந்த தூணில் இருந்து இந்த தூண் வரைக்கும் உள்ளது இந்த தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னு காட்டக்கூடிய வெள்ளைக்காரங்காலத்திலேருந்து உள்ள ஒரு நடைமுறை பிரகாரம் ஒரு சர்வே கல் ஒன்று, பெரிய தூண் ஒன்று இருக்கிறது. அந்த தூணு தான் தீபக்கல். அதில் நாங்கள் ஏற்றுவோங்கிறோம். அது தர்காவுக்கு சொந்தம். இன்னொரு சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தலத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தூணை குறிப்பிட்டு அந்த தூணில் வந்து நாங்கள் தீபம் ஏற்றுவோம்னு சொல்கிறோம். அதுக்கு சாமிநாதன்கிற ஒரு நீதிபதி, காவி நீதிபதி ஒருத்தர் இருக்கார். அவர் துணை போய் என்ன செய்கிறாரு, ஆர்டர் பண்ணுறாரு, உத்தரவு போடுறாரு, கண்டிப்பாக செய்யணுங்கிறாரு. அவ்வளவு கடுமையான முறையில் பண்ணுறாரு. அரசாங்கம் எதிர்த்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இராணுவத்தை அனுப்பி நான் வந்து ஏற்ற விடுவேங்கிறாரு. அதையெல்லாம் மீறி எந்த வகையில் முறியடிக்கணுமோ அந்த மாதிரி திமுக அரசாங்கம் வந்து சூப்பராக அதை வந்து கையாண்டாங்க. அது ஒரு விஷயம். இப்படி நடக்கும் பொழுது இதை வந்து இவன் என்ன செய்யணும்? இவன் வந்து உங்களுக்கு ஆட்சிக்கு வரப்போகிறான், கிழிக்க போகிறான்னு நினைக்கிறீங்கள? இது முஸ்லீம்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை தானே. முஸ்லீம்கள் தொடர்ந்து நாங்கள் வழிபாட்டு தலமாக வச்சுருக்குறோம். அது கோயிலுக்கு சொந்தமானது இல்லை. கோயிலுக்கு சொந்தம்னு கோயில் நிர்வாகமும் சொல்லவில்லை. கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லி மதுரையில் உள்ள இந்து மக்களும் சொல்லவில்லை. எந்த ஒரு கட்சியும் சொல்லவில்லை. எந்த ஒரு இயக்கமும் சொல்லவில்லை. இந்து இயக்கங்கள் நிறைய இந்த மதுரையில் இருக்கிறது, அவங்களும் சொல்லவே இல்லை. இந்த காவிகள் மாத்திரம்தான் அதை கொண்டாடுறாங்க. அவங்க கூட இது வந்து கோயிலுக்கு சொந்தமானது என்று ஒரு ஆதாரத்தையும் காட்டவே இல்லை. அத்துமீறி வேணும்டே இன்னொருத்தனுக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்றணும்னு சொன்னால் அந்த தீபம் ஏற்றுறதை வச்சு கடைசியில் எங்களுக்கு தான் அந்த தர்கா சொந்தம்னு காட்டணுங்கிற திட்டம். அதை பகிரங்கமாக வச்சு ராஜா அறிவித்தார். இதை ரீலொகேட் பண்ணணும், இந்த தர்காவை வந்து என்ன செய்யணும், அப்படி பேத்துக்கிட்டு போய் வேறு இடத்துல வைக்கணும், அப்போ தான் பிரச்சனை தீரும் என்றெல்லாம் சொன்னார், பகிரங்கமாக சொன்னார். அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் என்ன செஞ்சான், வாயை திறந்தானா? இவனை ஒரு தலைவன் நினச்சிக்கிட்டு எல்லாரும் வாயை திறந்தாங்க. இந்த இஷ்யூவுக்கு வந்து அனைத்து கட்சிகளும் வாயை திறந்தாங்க. ஒன்று வந்து காவிகள் வந்து ஆதரவாக வாயை திறந்தார்கள். காவிகள் இல்லாத அனைத்து கட்சிகளும் அதுக்கு எதிராக வாயை திறந்தார்கள். இது அநியாயம் பண்ணுறாங்க, இது இந்துக்களுக்கு உரிய மேற்று கிடையாது அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க எல்லாரும். இவன் என்ன செஞ்சான், இந்த கூத்தாடி விஜய் என்ன செஞ்சான்னு கேட்டால் அதுக்கு வந்து வாயை திறக்கவே இல்லைங்க. உங்களை பாதுகாப்பாக சிறுபான்மை மக்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு நினைக்கிறிய, சிறுபான்மை மக்களுடைய ஒரு வழிபாட்டு தலமாக கருதுகிறாங்களே, அது பறிபோகிற ஒரு விஷயம் நடக்கிறது. அவங்க பக்கம் நிற்பேன்னு சொன்னானா, அது சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டத்தில் கை வைத்தால் நடக்கிறது வேறு அப்படின்னு சொன்னானா? சொல்லணுமா இல்லையா? சொன்னது மட்டும் இல்லை, அவனுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தன் நிர்மல்குமார், அவன் பேர் யாவும் இல்லை, நிர்மல்குமார் நினைக்கிறேன், அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இது வந்து தேவையில்லாமல் அரசாங்கம் பிரச்சனை கிளப்புது, அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இந்த தீபம் ஏற்றுறது தடுத்தாங்கல்ல.
சட்டப்படி உரிமை இல்லை, உனக்கு கோயில் நிர்வாகம் தான் ஏற்றணும், தனித்தனி ஆள்லாம் ஏற்ற முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த செயல் தப்புங்கிறான். அதாவது தீபம் ஏற்ற விடணுங்கிறான். அதாவது இப்போ முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல போய் தீபத்தை ஏற்றுவதற்கு காவிகளுக்கு அனுமதி கொடுக்கணுங்கிறான் பச்சையா. இவன் யார்? இவன் ஆர்எஸ்எஸ் விட கொடியவன் இல்லையா? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை விட மகா கொடியவன். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நஞ்சு மாதிரி வெறுக்கப்பட வேண்டிய ஒருத்தன் இருப்பானேயானால் அது இந்த விஜய்ங்கிற கூத்தாடி தான். அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். இந்த திருப்பரங்குன்றத்தில் அவன் வாய்மூடி மட்டும் இருக்கவில்லை, எதிராக கருத்து சொன்னான். அதை நீங்கள் கவனிக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இது அது போக என்னென்னு கேட்டால், இவன் இன்னொன்னையும் கவனிக்கணும். இவனை ஒரு நடிகன் நீங்கள் தலைவன் ஏற்றுக்கிறதா இருந்தால் ஆட்சிக்கு வந்தால் என்னத்தை செய்வான், அது தனி விஷயம். ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் நடக்கக்கூடிய எந்த ஒரு அநியாயத்தையும் தட்டி கேட்குறவனாக இருக்கணுமா இல்லையா? தட்டி கேட்குறவனாக தான் தலைவனாக இருப்பான். ஒரு தப்புன்னு தெரிஞ்சால் தட்டி கேட்குறவனாக இருக்கணும். இவன் இதுவரைக்கும் சில அநியாயங்கள் நடந்துச்சே, அதில் பிஜேபி செஞ்ச அநியாயத்துக்காவது பிஜேபி தட்டி கேட்டானா? தட்டி கேட்குறவனா இருந்தானா? அந்த அநியாயம்னு இவனை ஒத்துக்கிறான். அந்த அநியாயம் செஞ்ச பாஜகன்னு ஒரு வாயில் ஒரு வார்த்தை வரமாட்டேங்குது. எப்படிப்பட்டவனாக இருக்கான்? உதாரணமாக இவனுடைய இந்த ஜனநாயகங்கிற படத்தை எடுத்துக்கிறங்க. இந்த படத்துக்கு தணிக்கை கொடுக்கல, கோர்ட்டுக்கு போனாங்க. அதை இழுத்துட்டு போய் அந்த இன்னமும் தணிக்கை கொடுக்கல, அது கொடுத்து ரிலீஸ் பண்ணலை அந்த படத்தைன்னு வைங்களேன். இந்த வேலையை செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா? படத்தை வெளியிடுவதாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் தணிக்கை குழு நியமிப்பாங்க. அதில் மாநில அரசாங்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ திமுகவை சார்ந்தவர்கள் பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதை ஒட்டிய இந்த ஜனநாயகங்கிற படம் வரக்கூடிய அதே டைம்லையே பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் அந்த அந்த விடுதலை போராட்டங்கள், தமிழுக்காக நடந்த போராட்டங்கள், அறிஞர் அண்ணாவுடைய காலம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு படமாக அதில் இருந்தது. அந்த படம் திமுகவுடைய சார்பாளர்கள் எடுத்த ஒரு படத்தில் கூட எல்லாத்தையும் வெட்ட சொன்னான். இவங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்க சொல்கிறேன். இந்த தணிக்கை குழுவில் திமுகவுக்கு எந்த சம்மந்தமும் ரோலும் கிடையாது. அவங்க விரும்பின காட்சியில் வைக்க முடியலை. அண்ணாங்கிற வார்த்தை வெட்ட சொல்கிறான், அதை வெட்ட சொல்லி இதை வெட்ட சொல்லி மூட்டு போடுங்கிறான், சைலண்ட் ஆக்குறான். அந்த வார்த்தைகள் வர்ற இடத்துல என்ன செய்யணும், சவுண்டு இல்லாமல் போடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்னா 18 இடமோ 22 இடமோ சொன்னாங்க. அந்த இடங்களை பூராத்தையும் மூட் பண்ணி விட்டுட்டு தான் ஒன்று டெலீட் பண்ணி இல்லாட்டி சவுண்டு வராமல் என்ன செய்யணும், மூட் பண்ணி விடணும். அப்படி தான் அந்த படத்தை வெளியிட முடியணும்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தானே. அதில் என்ன விளங்குறது, திமுகவுடைய சார்பு படமாக இருந்தால் கூட திமுக காரனால் இந்த தணிக்கை குழு ஒன்றும் செய்ய முடியலை. தணிக்கை குழுவோட எந்த அதிகாரமும் அவனுக்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இதை செஞ்சது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான், மத்திய அரசாங்கத்தின் கையில் தான் தணிக்கை குழு இருக்கிறது. பத்திரிகை இந்த சினிமாவுடைய தணிக்கை குழு இருக்கிறது. அவங்க படத்தை யாருக்கும் செய்யாத ஒரு அநியாயம் செய்து உன் படத்தை முடக்கினாங்க இல்லை, வரமாக்குனாங்க இல்லை. அதை ஒட்டி தானே 2 படமும் வந்துச்சு. பராசக்தியும் விளம்பரம் பண்ணினீங்க, ஜனநாயகம் விளம்பரம் பண்ணல. அவனுக்கு அனுமதி கொடுத்து உனக்கு இல்லைன்ட்டாங்க இல்லை. இது யார் செஞ்ச வேலை? பிஜேபி தானே செஞ்சான். ஒரு வார்த்தை பிஜேபி என்னை பழிவாங்க பார்க்கிறது அப்படி. ஸ்டாலின் சார், இதுக்கு ஸ்டாலின் சாருங்கிறான். இதுக்கு ஸ்டாலின் சாருக்கு என்ன சம்பந்தம்? சினிமாவில் தடை செஞ்சதுக்கு ஸ்டாலின் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மத்திய அரசாங்கம் பிஜேபி சொல்கிறதுக்கு பயப்படுற ஒருத்தன் நாளைக்கு பிஜேபிக்காரங்களுக்கு மிதிச்சாண்டா குரல் கொடுப்பானா? பிஜேபிங்கிற வார்த்தை வாயில் சொல்வதற்கு பயப்படக்கூடிய ஒரு தொடநடுங்கியாக இருக்கக்கூடிய இந்த கோலப்பைய என்ன செய்யலை, அந்த ஜனநாயகன் படத்தை அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தர் கண்டிச்சானா? கண்டிக்கலை. போர்க்குணம் கூட இல்லை. அவனுக்கே போர்க்குணம். பிஜேபி எதிர்த்தவன் போராட மாட்டான். அப்போ பிஜேபிக்காரன் உங்கள் பள்ளியாசலை இடிப்பான், சாமி இருப்பான். ஏன் அவன் படத்துக்கே குரல் கொடுக்கல. அவன் சினிமாவுக்கு இல்லைங்க வரும்போது கூட வாய முடிக்கிட்டு இருந்தான். இவன் அவங்கள காப்பாற்றுவான் அப்படின்னு என்ன செய்யணும், நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி இந்த 41 பேர் இறந்தாங்கல்ல இவனுடைய ஒரு கூட்டத்தில் போய், இவன் தான் காரணம், இவன் தான் அதுக்கு அந்த குலகாரப்பா இவன் தான் விளங்குதா. இவன் வேணும்னு தான் செஞ்சுருக்கிறான். வேணும்னு சினிமா படம் எடுப்பதற்காக வேண்டி தான் அந்த கடத்தை லேட் பண்ணி அதிக கூட்டத்தை வர வச்சு நெரிசலில் செத்ததை ஒரு காட்சியாக்கி, இவருக்கு தவிர யாருக்காக செத்தார்களான்னு இவன் என்ன நினச்சான்னு கேட்டால், அதுக்கு பின்னாடி சட்டம் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு யோசிச்சு பார்க்கலாமே. அவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், கூட்டத்தை காட்டுன்னு விஜயை பார்க்க வந்த கூட்டத்தை நெரிசலில் செத்தானுன்னு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி சினிமா படம் எடுக்கிற கேமராலாம் கொண்டு வச்சு தான் அதை எடுக்கான். அதனால தான் என்ன செஞ்சான், எத்தனை மணிக்கு புறப்புறான், காலைல 6 மணிக்கு தான் புறப்புறான். பனையூரில் இருந்த புறப்பட்டு வேணும்னே மக்களை வெயிலில் காய வச்சு நிற்க வச்சு இந்த வருவார் அந்த வருவார்னு சொல்லி தண்ணி இல்லாமல், காற்று கிடைக்காம, ஆக்சிஜன் கிடைக்காம திணறி நெருக்கி அப்படியே டைட்டான அந்த மக்கள் இருக்கும் பொழுது அது உள்ளக்க கொண்டு போய் இவ்வளோ பெரிய பஸ்ஸை கொண்டே விட்றான். அவனே டைட்டாக உட்காந்துருக்கான். அதில் நெருக்கி உள்ளே கொண்டா இன்னும் கொஞ்சம் நெருக்குவானுவோம். அப்போ ஒருத்தன் மேலே ஒருத்தன் மிதித்து நசுக்கி இவன் வண்டியை கொண்டே விட்டு தான் செத்தாங்க. மட்டும் போயிடும்.
இவன் இந்த வண்டியை கொண்டு போனானே அவ்வளோ அடர்த்தியாக இருக்கிற மக்கள் மத்தியில் இந்த கார் இவ்வளோ பெரிய பஸ், ஒரு பஸ்ஸை விட பெருசாக இருக்குது. அது சாதாரண ஆர்டினரி பஸ் இருக்கும்ல, அதை விட பெருசாக உயரமாக இருக்கக்கூடிய அகலமாக இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் கொண்டு அந்த பஸ்ஸை கொண்டு போய் உள்ளே விடுறான். அது போய் உள்ளே மக்களை கிழிச்சிக்கிட்டு போனால் என்னவாகும்? அப்போ இவன் அவனை தருவான்ல விழுவான்ல. அப்படி தான் நிறைய பேர் செத்தாங்க. இவன் ஏறினவனே சொல்கிறாங்க செத்து 5-6 பேர் விழுந்துட்டாங்கங்கிறாங்க. மாட்டு கண்டுக்கிறான், பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவன் தான் வேணும்னு குலகாரப்பாவி இவன் தான். இவ்வளவு செஞ்சுட்டு என்ன செஞ்சான்னா ஆளுக்கு போய்ட்டு மக்கள் கொந்தளிச்சிருவாங்க போல இருக்குன்னு தெரிஞ்சவொடனே டக்குன்னு முடிச்சுட்டு ஓடி போயிடறான். செய்தியாளர்லாம் கேட்குறாங்க, ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க என்னங்க ஆச்சுன்னு. இப்போ திரும்பி கூட பார்க்காம ஓடுறான். ஓடிட்டு பனையூரில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறான், சிரிச்சுக்கிட்டே இறங்குறான். உடனே கிளம்பி வந்து திருச்சியிலேருந்து ஏர்போர்ட்டில் ஏறி சென்னையில் வந்து இறங்கி வெளியே வர்ற காட்சியை காட்டுறாங்க. இந்த ஒரு கவலையோ அந்த உருக்கமோ ஒன்றுமே இல்லை, சிரிச்சுக்கிட்டு வெளியே வர்றான். அப்போ அந்த மாதிரி அவனுக்கு வரவேற்கிற ஆளுக்கு கையை காட்டிட்டு வர்றான். அப்போ எவ்வளோ பெரிய கொடிய மனம் படைத்தவனாக இருக்கிறான். மக்கள் சாவதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை, ஒரு அறிக்கை விடலை, நான் வருந்துகிறேன், இந்த என்னை ரொம்ப பாதிச்சிருக்குது அப்படின்னு சொன்னானா? அதுவும் சொல்லலை. அப்போ அவனை பார்க்க வந்தானே செத்தானுவோ. அப்படி செத்துருக்கும் பொழுது நான் மனம் உடைஞ்சு போயிட்டேன், நான் கவலைப்படுறேன்னு ஒரு அறிக்கை விட்டானா? 3 நாள் வாயவே திறக்கலை. 3 நாளைக்கு பிறகு மேக்கப்லாம் போட்டு அப்படியே அழுகுற மாதிரி ஒரு டைலாக்லாம் வச்சு என்ன செய்கிறான், ஒரு பேச்சு ரொம்ப வருதுன்னா அப்படி இதெல்லாம் பார்த்தாலே எல்லோரும் செய்கிறாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக நடிக்கிறீங்க, சினிமா கூட நல்லா நடிக்கிறேன்னு கேட்டாங்க எல்லோரும். அந்த மாதிரி ஒரு டைலாக் விட்டான்னு வைங்களேன். அப்படி இருந்தால் கூட அந்த செத்தவங்களை போய் பார்த்தானா இவன்? இன்றைக்கு தேதி வரைக்கும் அந்த ஊருக்கு போனானா? இன்றைக்கி தேதி அந்த குடும்ப மக்களை போய் பார்த்தானா? என் வீட்டுக்கு பார்க்க கூப்பிட விட்றான். என்னை வந்து அனுதாபம் தெரிவிப்பதற்கு எவனாவது கூப்பிட விடுவானா? எவனாச்சு ஆறுதல் தெரிவிப்பதற்கு எவனா கூப்பிட விடுவானா? அப்போ அந்த மாதிரி கூப்பிட விட்டுக்கு ரூபாய்க்கு ஆசை காட்டி என்ன செஞ்சான், அதை செஞ்சதை பார்க்குறோம். இது தனியாக இருக்குன்னு அதுக்கு சொல்ல வரல. இப்படியான ஒரு நேரத்தில் இவன் மேலே வந்து திமுக என்ன செய்கிறாங்கன்னா, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் கேஸ் போடணும். அது விஜய்க்குன்னு கிடையாது. என்னுடைய ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் செத்துட்டா கூட அதை ஒரு கேஸை ஆக்கணும், ஒரு சாவுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது வந்து சட்டத்தில் அதுக்கு அது கிரவுண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் 41 பேர் செத்தாங்கன்னு சொல்லி சம்பவம் ஆகிட்டு கடந்து போக முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, அந்த மாதிரி 40 பேர் செத்துட்டாங்க, யார் பர்மிஷன் வாங்கினது யார், மைக் செட்டுக்காரன் யார், வண்டி ஓட்டினவன் யார், அவன் யார், இவன் யார், கொடி கட்டினவன் யார், ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போனவன் யார், வைத்தியம் பண்ணவன் யாருன்னு எல்லாரையும் சேர்த்து ஒரு கேஸை போடுவாங்க. அதில் இவனையும் சேர்த்தாங்க. இவனை தான் ஃபஸ்ட்டு குற்றவாளியாக சேர்த்துருக்கணும். இவன் அப்படி சேர்க்காமல் இவன் ஒரு விட்னஸ் மாதிரி இவனையும் சேர்த்துருக்குறாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நசுக்கவுமே இல்லை. ஏன்டா நசுக்காமல் இருக்கிறேன்னு நம்ம கேட்டோம் திமுக அரசாங்கத்தை பார்த்து. இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறான். அவனை வந்து உங்களை மிரட்டுறா, நான் வீட்டில் இருக்கேன், என்னையும் என்ன வேணாலும் செய்யுங்க, என் தொண்டர்களையும் ஒன்றும் செய்யலை, இவனையும் ஒன்றும் செய்யலை, அவர் திமுறை காட்டுறாரான், நான் வீட்டிலாம் இருப்பேன், என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு பேசிட்டு அறிக்கை விட்டானே. இவ்வளவும் செஞ்ச அளவுக்கு திமுக அரசாங்கம் ஒன்றுமே செய்யலை. இவனாக தான் போய் சிபிஐ விசாரணைன்னு போனான். இவன் தான் போய் கேட்டான், மாநில அரசாங்கம் சரியாக விசாரிக்காது சிபிஐ விசாரணைன்னு கேட்டான்ல. கேட்டதுக்கு பிறகு சிபிஐ என்ன செஞ்சாங்க, இவனுக்கு திமுக அரசாங்கம் கொடுக்காத அம்புடு குடைச்சலையும் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க, அந்த வண்டியை பறிமுதல் பண்ணாங்க, அதில் உள்ள சிசிடிவி காட்சியெல்லாம் கேட்டாங்க, அழிச்சிட்டேன்னு சொன்னாங்க, அழிச்சதை ரீகவர் பண்ணி எடுத்தாங்க. அதை ரீகவர் பண்ணி எடுக்கிற டெக்னாலஜி மத்திய அரசாங்க கையில் இருக்கிறது, தனி நம்பர் கூட செய்யலாம். அந்த மாதிரி அழிக்கப்பட்டதெல்லாம் என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவனை விசாரிக்கிறதுக்காக டெல்லிக்கு வாண்டாங்க. டெல்லிக்கு வந்து கூப்பிடலாமா, ஒரு குற்றம் நடந்து அங்கே தானே வந்து விசாரிக்கணும், சிபிஐ வந்து இங்கே வந்து தானே விசாரிக்கணும், இங்கே வந்து விசாரிக்காமல் டெல்லிக்கு வந்து கூப்பிட்றாங்க. இதை கண்டிச்சானா? எத்தனை வழக்கு நடந்துச்சு, சிபிஐ நடந்துச்சு, அதெல்லாம் இங்கே டெல்லி கூப்பிட்டா விசாரிச்சிங்க, இங்கே சிபிஐ தமிழ்நாட்டில் இல்லையா, சென்னையில் தலைமை அலுவலகம் இல்லையா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? 2 தடவை நோடிச்சிருப்பான், 2 தடவையும் போகிறான். அப்போ இவன் என்ன நேர்மை வந்துட்டு இருக்குங்கிறீங்க? இதை அவனுக்கு இழைக்கிற ஒரு அநீதியை கூட கேட்க மாட்டேங்கிறான். திமுக இழைச்சால் கேட்குறான், பிஜேபி இழைச்சா கேட்க மாட்டேங்கிறான். நமக்கு ஆபத்து பிஜேபி தான். பிஜேபி என்ன செஞ்சாலும் இவன் கேட்பானா, அவனுக்கு செஞ்சாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. அவனை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க, பல மணி நேரங்கள் அவனை உட்கார வைக்கிறாங்க, தேவையில்லாமல் 2 தடவை 3 தடவை அழைக்கிறாங்க. இப்போ கூட மறுதடவை வர சொல்லி தான் அந்த தேர்தல் முடிஞ்சு விசாரணைக்கு வரும் அடிப்படையில் அவனை அனுப்பிவிட்ருக்குறாங்க திரும்பவும். இன்றைக்கி வரைக்கும் சிபிஐ பிடியில் இருக்கிறான். அப்போ சிபிஐ பிடியில் இருக்கும்போது நீ என்ன செஞ்சனு, இதுக்கு எதிராக நீ செஞ்சது என்ன? ஒரு வாயை கூட திறக்கலை. இப்படி இதுக்கே வாயை திறக்காத ஒருத்தன் எப்படி இங்கே மக்களுக்காக பேசுவான்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இவன் அப்படி பெட்டி பாம்பாக பிஜேபிக்கு முன்னாடி அடங்கி போகக்கூடியவனாக இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. இதெல்லாம் அவனை புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள விஷயங்கள். அவன் அதுக்கு தகுந்த எந்த ஒரு தகுதியும் கிடையாது. தனக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு அவன் எதுக்காக மாட்டான். அது ஒன்றாச்சா. அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணுன்னு வர்றான்ல. ஒவ்வொரு தலைவர்களும் இவனை விட வயசு கூடினாலும், ஸ்டாலினுக்கு என்ன வயசு, 73 74 வயசு ஆகுது அவருக்கு. 74 வயசு ஒரு கிழவனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின்,
எடப்பாடி கூட 60 வயசுன்னு நினைக்கிறேன். 60 வயசு இருக்கக்கூடிய எடப்பாடி இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தெரு தெருவாக ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த வயசான காலத்துலேயும் அதை கேட்ப காலையில் இங்கே, சாயந்தரம் அங்கே, மத்தியானம் இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 10 இடத்துல என்ன செய்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, மக்களை பேசுகிறாங்க, மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட ஆர்வம் ஊட்டுறாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கூத்தாடி பைய மக்கள்கிட்ட வந்தானா, பிரச்சாரம் பண்ணி வந்தானா, அனுமதி ரத்து பண்ணுறாங்க. அனுமதி வாங்குகிறான். 2லேருந்து 6 வரைக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. அனுமதி வாங்கிக்கிட்டு பிரச்சாரத்தை ரத்து பண்ணுறேன். ஏன் ரத்து பண்ணுறேன்? இவனுக்கு வெளியெல்லாம் நிற்க முடியாது. இவன் அதில் இந்த பனையூர் பங்களாவிலே அந்த திரிசாவோடவே இருக்கணும், தண்ணி அடிச்சுட்டு கிடக்கணும், போதையில் உருண்டு கிடக்கணும். அதை தவிர்த்துட்டு வெளியே வெளி உலகத்துக்கு வரவே முடியாது. ஒரு ஏறக்குறைய மீன் மாதிரி தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து போட்டால் மீன் வாழுமா? மீன் தண்ணிக்குள்ளே இருந்தால் தான் மீனுக்கு வாழ முடியும். வெளியே எடுத்து போட்டிங்கன்னா துடி துடிச்சிருமா இல்லையா? இவன் பனையூர் விட்டு வெளியே வந்தானா துடி துடிச்சிருவான். அவனுக்கு குட்டியும் புட்டியும் இல்லாமல் இருக்கவும் முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் 2ம் இல்லாமல் அவனால் வாழவே முடியாது. அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறான்னு கேட்டால், இங்கே போய் 2லேருந்து 6 மணிக்கு அம்புட்டு நேரத்துக்கு நம்ம என்ன செய்கிறது, அம்புட்டு நேரத்துக்கு தண்ணி அடிக்காமல் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ணுறான்னு கேட்டால், பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்க வேண்டிய ஒரு கடமை உனக்கு இருக்கிறது. அந்த மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறதுக்காக போகிறதுக்காக வேண்டி இது வரைக்கும் 8 இடம் நினைக்கிறேன், 8 ஊர்களில் ரத்து பண்ணியிருக்கிறான் பிரச்சாரத்தை. தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுத்துருக்கிறது, அதை ரத்து பண்ணியிருக்கிறான், இவனே ரத்து பண்ணியிருக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி லேட்டாக போகிறது. இவன் பல ஊர்களுக்கு ஆட்களை தெரிவித்து வர சொல்லி தான் அந்த கூட்டம் காட்டுறான். ஏன்னு கேட்டால் அதுக்குன்னு வாகனங்கள்லாம் எடுத்து படம் முடிச்சு போட்டிருக்கிறாங்க. தூரத்தில் நிப்பாட்டப்பட்டிருக்கு பெரிய பெரிய பஸ்ஸுகளை பிடிச்சிக்கிட்டு வெளியூர்லேருந்து வர சொல்லி அவருக்கு ஓட்டு கேட்க போனாலுமே பெரிய கூட்டமாக இருக்குன்னு காட்டுறதுக்காக செய்கிறான். அப்போ என்ன தான் காட்டினாலும் நீ தெருவாக போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணுமா இல்லையா? உன்னை நெருங்க முடியாதவன்னு காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்கிற, இப்போ கூட்டம் நல்லா நிறைஞ்சவனை போகிற விடுவிங்கிற கையை காட்டி ஒடியாந்துடுறான். உடனே ஒடியாந்துடுறான். கையை காட்டிட்டு என்னையெல்லாம் நீங்கள் நெருங்க முடியாது, என்னையெல்லாம் நெருங்க முடியாதுன்னு சொல்லி ஓடி போகிற தன்ட்ட போய் என்னத்தை போய் நாளைக்கு முறையிடுவீங்க? அதாவது மக்கள்கிட்ட சாதாரண ஒரு கூட்டத்தை நோக்கி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறதுக்கு பயப்படக்கூடியவனாக அர்த்தம் இருக்கிறான். சந்திக்க மாட்டேங்கிறான். அந்த மக்கள் இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்குன்னு கேட்டால், அந்த பஸ்ஸில் போகிறான்னா ஒரு பஸ்ஸில் போவான், போயிட்டு இப்போ வேன்லேருந்து போய் என்ன செய்வான்னா இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கே சைக்கிள் ஓட்டுறான். சைக்கிள் ஓட்டினா அது வீரன் காட்டு. சைக்கிள் நாய் ஓட்ட முடியாது. சைக்கிள் ஓட்டுற பெரிய விஷயமா? சைக்கிள் ஓட்ட தெரியாதவன் இவன் இருக்கான். இவன் சைக்கிள் ஓட்டுறான். சைக்கிள் ஓட்டுறன்னு என்ன செய்கிறது, அது அதுக்குன்னு புதுசாக ஒரு சைக்கிள் அதில் கொண்டு வருவாங்க. அது பேட்டரியில் ஓடுற சைக்கிள் மாதிரி தான் தெரியுது பார்த்தா. அதை கூட என்ன செய்யலை, பெடல் போடுற மாதிரி தெரியல. இருந்தாலும் அந்த சைக்கிளை கொண்டாந்து வர்றான்னா, சைக்கிளை கொண்டு வரும் பொழுது ஒருத்தன் ஒரு மாலையத்துக்கு போட்டான். மாலையத்துக்கு போட்டோன்னே அரண்டு போய் வேனில் இறக்கிட்டான். சினிமாவில் வீரம் காட்டியடா, சினிமாவில் காட்டின வீரத்தை விழுந்தது மாலை தானே. என்னப்பான்னு சொல்லி மாலையை காட்டி சைக்கிள் நிப்பாட்டி வச்சுட்டு பேசலாமா இல்லையா? ஒரு மாலையை தூக்கி அவனுடைய தொண்டன் கிறுக்கு போய் ஒருத்தன் போடுறான். அதை போட்டவுடனே பதறி போய் வெடிகுண்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரண்டு போய் வேகமாக ஓடி போய் அந்த கேரவனில் ஏறிக்கிறான், வண்டியில் ஏறிக்கிறான். அதெல்லாம் வீடியோவில் வந்திருக்குறது. இவனை என்ன செய்றீங்க, 10 பேர் அடிக்கிறான், 20 பேர் அடிக்கிறாங்கிறீங்க. துப்பாக்கியால் சுட்டால் கூட இப்படி இருப்பார், மேலே குண்டே படாது. துப்பாக்கியால் சுட்டாங்க, கத்தியால் வெட்டினா கூட இவன் வெட்டலாம் படாது. இதெல்லாம் சினிமாவுக்கு சரியாக இருக்கும். ஒரு பூமாலைக்கு தாங்க மாட்டான் இவன். ஒரு பூமாலயத்துக்கு போடுறாங்க, அந்த பூமாலைக்கு பயந்துட்டு போய் ஆடி போய் என்ன செய்கிறான், நடிக்கிறான். அப்போ இவன் ஒரு தைரியம் இல்லாத வட்டி கட்டின கோழை கிட்ட செய்தியாளர், நான் கேட்குறேன், செய்தியாளர் சந்திச்சிருக்கான இது வரைக்கும்? செய்தியாளர்களை இந்த நிமிஷம் வரைக்கும் சந்திச்சிருக்கிறான் அவன்? சந்தித்தது கிடையாது. ஏன்னு கேட்டால் செய்தியாளர் கேள்விலாம் கேட்பாங்க, இது ஏன் நீங்கள் ஜனநாயகம் கண்டிக்கலன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கூட்டத்தில் பேசும்போலாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த பல இடங்களுக்கு போனான்ல, பேசின பேச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மடப்புயலுக்கு பின்னாடியே நம்ம போகிறோன்னு சொல்லி விளங்குற அளவுக்கு பளிச்சுன்னு அடையாளம் காட்டுறான். நாகப்பட்டினத்தில் போய் பேசுகிறான், மீனவர் பிரச்சனைகள், மீனவர்களை கைது பண்ணுகிறார்கள், மீனவர்கள் மீன் பிடிக்க முடியவில்லை, அதை தமிழக அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்கிறான். மீனவருக்கு தமிழருக்கு என்ன சம்பந்தம்? எதை எப்படி பேசணும்? அது மீனவர்கள்ங்கிற விஷயம் இந்தியாவுடைய பிரச்சனை. ஒரு இலங்கை அரசாங்கம் மீனவர்களை கைது பண்ணால் அதை தமிழ்நாடு அரசாங்கம் கேள்வி கேட்க முடியாது, மத்திய அரசாங்கம் தான் கேட்க முடியும். அவர் கைது பண்ணப்படுறார்கள்னா அதை தடுக்கிற அதிகாரம் ஸ்டாலினுக்கு கிடையாது, மோடிக்கு தான் இருக்கிறது. அப்போ மத்திய அரசாங்கம் செய்கிற விஷயத்தை கண்டிக்கும் பொழுது கூட மாநில அரசாங்கத்தை கண்டிக்கிறான். அப்போ எந்த ஒரு புரிதலுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த பேசுகிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறான். அந்த பேப்பர் மிஸ் ஆகிடுச்சுன்னா பேச வரமாட்டேங்குது. அதை எழுதுனது தான் படிக்கிறான், எழுதுதான் தப்பாக இருக்கிறது. அது இன்னும் சொல்ல போனால் கமா புல் ஸ்டாப்லாம் படிக்கிறான். அதில் கமாண்டு இருக்கும்ல, கமாண்டு படிக்கிறான். அப்போ இப்படி படிக்கிற ஒருத்தனாக இருந்தானேன்னா இவனுக்கு என்ன அறிவு இருக்குது? அதுக்கு எவனோ எழுதி கொடுக்குறான்னு அந்த பேப்பரை வாசிக்கிறத தவிர சொந்தமாக ஒரு 20 நிமிஷம் அவனுக்கு பேச இயலுமா?
சொந்தமாக அவனை அவங்க கருத்தை சொல்லி பேச முடியாது. என்ன பேசுவான்? நான் அத்தனை வழிகளையும் தாங்கி கொண்டு வந்திருக்கிறேன்னு அம்புட்டு இடத்துலையும் சொல்கிறான். இதை என்னடா வழி உனக்கு? என்ன வழி? அந்த பனையூரில் போய் ஜல்சா பண்ணுறது வழியா உனக்கு? என்ன வழியை தாங்கிட்டு இருக்கிற? உங்களுக்கு சொகுசான வாகனத்தில் அனைத்து வசதிகளோடையும் அனைத்து மெய் காவலர்களோடையும் வந்துட்டு போகிறது ஒரு வழியா உனக்கு? அத்தனை வழிகளையும் உங்களுக்காக தாங்கி கொண்டிருக்கிற ஒரு என்னமோ நாட்டுக்கு தியாகம் பண்ண மாதிரி பேசுகிறான். போய் இவன் ஓட்டுக்களுக்கு போட்டு பொறுக்க போகிறான். எல்லா உரையிலையும் இந்த வாசகம் இருக்கும். இவன் எங்கெல்லாம் பேசினான் அத்தனை இடத்துலையும் அத்தனை வழிகளையும் தாங்கி கொண்டு உங்களுக்காக வந்திருக்கிறேங்கிறான். என்ன வழி உனக்கு? உனக்கு என்ன வழி வந்துச்சு? உனக்கு பனையூரில் விட்டு நீ வெளியே வரவே இல்லை. இப்போ தான் வெளியே வந்திருக்கிற. வந்ததில் உனக்கு என்ன வழி? அப்படி வழி ஏதாவது வந்திருக்குமே ஆனால் உன்னுடைய தொண்டர்கள்னு சொன்ன இந்த கிறுக்கு புயல் உன்னால் உனக்கு வழி வந்திருக்குமே தவிர வேறு யாருனால உனக்கு வழி? மத்திய அரசாங்கத்தில் வழி வந்துச்சா? மாநில அரசாங்கத்தில் வழி வந்துச்சா? ஆளுங்கட்சினால வழி வந்துச்சா? உன்னை எதிர்க்கக்கூடிய மற்ற கட்சிகள்னால ஏதாவது வழி வந்துச்சா? எந்த வழியுமே இல்லையே. வழியை தாங்கிட்டு இருக்கிறான். எத்தனை வழிகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன வழி? உன் பொண்டாட்டி மேலே வழக்கு கொடுத்த வழின்னு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நீ ஒழுங்காக நடத்தாதனால நம்ம வழக்கு போட்டிருக்கிறாங்க. அது என்ன வழக்கு? விவாகரத்து வழக்கு தான் போட்டிருக்கிறாங்க. இது வழியாம். இந்த வழிக்கு மக்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த வழி அவனாக தேடிக்கிட்டு தான் மக்களுக்கு சம்மந்தமாக, அரசாங்கத்துக்கு சம்மந்தமாக. அப்போ இப்படியான ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். அப்படி ஒன்றையாக பார்த்தோம்னு சொன்னால் இவன் மகா கெட்டவனாக இருக்கிறான். இந்த சினிமாவை கூட இப்போ ரசிகர்கள் அவ்வளோ இருக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் இந்த ஐடி விங்குன்னு ஒன்று வச்சுருக்கிறான். அந்த விங்குக்கு பல லட்சம் பேர், பல ஆயிரம் பேருக்கான சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறான். வச்சு கொடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவனை பூஸ்டப் பண்ணக்கூடிய விஷயங்களை பரப்புவாங்க. 1க்கு 2 பரப்பு ஒரு பரப்புறதுக்கு 200 ரூபா பணம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதுக்குன்னு சில விஷயங்களை தயார் பண்ணி தான் அவன் படத்தையும் பூஸ்ட் பண்ணுவான். படம் வர்றதுக்கு முன்னாடி 1000 கோடி எட்டியது, 2000 கோடி விற்றது, வெளிநாட்டு உரிமை விட்டு தீர்ந்தது, தியேட்டர் கிடைக்கவில்லை, படம் கிடைக்கவில்லை, டிக்கெட் கிடைக்கவில்லைங்கிறதெல்லாம் பரப்புகிறாங்க இல்லை. இது எல்லாமே அந்த படத்தை பூஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி இவனுடைய அடியாட்களை வைத்து காசு கொடுத்து உண்டாக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க பரப்புறதை வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. பரப்புரை வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இவர் 1000 கோடிக்கு போயிடுச்சு. 1000 கோடிக்கு போனால் என்னடா இருக்குது? 1000 கோடி உன்னை ஏமாத்துறான்னு தானே அர்த்தம். சரி, அது போய் இவன் சினிமா விட்றான். அந்த சினிமாவில் இவ்வளவுக்கு தான் விற்கணும்னு நாட்டில் சட்டம் இருக்கா இல்லையா? சினிமா டிக்கெட் என்பது அது ஒரு 100 ரூபா டிக்கெட்டு, 200 ரூபா டிக்கெட்டு, 300 ரூபா டிக்கெட்டு கணக்கு இருக்குது. அந்த டிக்கெட்டு அந்த ரேட்டுக்கு தான் விற்கணும். அதான் சட்டம். இவனுடைய சினிமாவுடைய இதை 5000 10,000 விற்கிறாங்களே இல்லையா? இவன் தானே, இவனுக்கு தான் அந்த காசு போகுது. அப்போ அந்த மாதிரி உள்ளதை என்னுடைய சினிமாவை அந்த எவ்வளோ அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறதோ அந்த தொகைக்கு மேலே கொடுத்து யாரும் வாங்காதீங்க, யாரும் விற்கக்கூடாது. அப்படி யாராவது எந்த தியேட்டராக விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த படத்தை தரமாட்டேன், விநியோகிக்க விட மாட்டேன் இப்படி சொல்லியிருப்பானே. ஆனால் உங்களுக்காக கிழிப்பேங்கிறான்ல, அதை நம்பலாம். மக்களுக்காக கிழிப்பேங்கிறான். மக்களுக்காக நான் மக்களுக்காக நிற்பேங்கிறான். என்ன மக்களுக்காக நின்ற? உன் ரசிகருக்கு நிற்கலையே. அந்த வெறி பிடிச்ச பைத்தியக்காரங்க 10,000 கொடுத்து டிக்கெட்டை வாங்குறாங்களே, 5000 கொடுத்து வாங்குறாங்களே. அந்த 5000 ஒரு மாதம் உழைப்பு அவனுக்கு. 10,000 ஒரு மாதம் உழைப்பு. இன்னும் சொல்ல போனால் ஒரு கிறுக்கு பைய சொல்கிறான், அந்த விஜயுடைய ரசிகர் கிறுக்கன்னு சொல்கிறான், இந்த 3000 ரூபா ஸ்டாலின் 5000 ரூபா போட்டு விட்ருக்கிறாரு, அதை வச்சு நான் என்ன செய்வேன்? படம் ஜனநாயகம் வந்தவுடனே முதல் ஷோ டிக்கெட் வாங்கி உள்ள போங்கிறான். அவங்க அம்மாவுக்கு பணம் வந்துருச்சு போல இருக்குது 5000 ரூபா. இந்த 5000 ரூபா என்ன செய்வானா இவன்? இந்த 5000 ரூபாய் விஜய்க்கு டிக்கெட் சினிமாவுக்கு ஒரு முதல் காட்சியில் பார்ப்பதற்காக 5000 ரூபா டிக்கெட் எடுத்து நான் பார்த்துருவேன், அதுக்கு ஸ்டாலின் நன்றிங்கிறான். 5000 ரூபா கொடுத்து இந்த ஜனநாயகங்கிற படம் வர்றதுக்கு முன்னாடி இவன் சொல்கிறான், இந்த 5000 ரூபா வச்சு நான் என்ன செய்வேன்? ஜனநாயகன் வந்த உடனே அதுக்கு படம் பார்ப்பேன்னு சொல்கிறான். அப்போ இப்படிப்பட்ட கேடுகட்டவங்கள இருக்கிறாங்க. அவனால் உருவாக்கப்பட்டவங்களாம் நல்ல மனுஷனாக இருக்கானுங்களா? இந்த மாதிரி ஆளுக்கு வந்தாங்கன்னா இந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கணும். இந்த கேள்வியெல்லாம் கேட்டு இன்னும் விரட்டி அடிக்கணும். வன்முறையை மூலம் விரட்டக்கூடாது, வாதங்கள் மூலம் விரட்டணும். இதுக்கு பதில் சொல்லிட்டு வா. பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தியோட வந்தானே அதுக்கு பதில் சொல்லு. ஓம் புருஷன் செஞ்சால் ஒத்துக்குருவியா? ஓம் பொண்டாட்டி எப்படி செஞ்சால் ஒத்துக்குருவியா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கணும். பல கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கிறது. இப்படியான ஒரு அடிப்படையில் அவனுடைய ஒரு தன்மை இருக்கிறத பார்க்குறோம். அதனால் எந்த வகையிலையும் இவனுக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒருத்தனை பார்க்குறோம். அவன் உருவாக்கிற ஆட்கள்லாம் பாருங்கள், அவனுக்கு பின்னாடி நிற்கிற ஆட்களை அதை பார்த்தா கூட வெகுஜன மக்கள் என்ன செய்யணும்? இப்படி ஒரு கூட்டம் உருவானால் நாடு என்ன ஆகும்? அதை உருவாக்குற அம்புட்டு பயலும் இவன் ஒரு பக்கம் அப்படி இருக்கான்னு சொன்னால், அவனால் உருவாக்கப்பட்ட அம்புட்டு பயல்களுமே இவங்க கை ஓங்குனுச்சின்னு சொன்னால் நாடாக இருக்குமா? இவன் இந்த கிறுக்கு பைய வர்றாங்கிறதுக்காக வேண்டி டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறான் ஒருத்தன். இது என்னடா அது? அடுத்தவன் கடையில் போய் ஏறுறான், பிறர் கடையுடைய போர்டெல்லாம் உடைக்கிறான், காசு கொடுக்காம ரவுடித்தனமாக என்ன செய்கிறான்? சின்ன சின்ன கடைகளில் ஜாமான்களை வாங்கிட்டு காசு கொடுக்காம ஓடுறான். இப்படிப்பட்ட அராஜகம் பண்ணுறான். பொது இடங்களில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறான். போகிற இடங்கள்லாம் அதுவாக தான் இருக்குது. இவன் போடுற காரில் போய் மேலே போய் உழுவுறான். என்ன செய்கிறான்? காரில் பைக்கில் போயிட்டு கீழே உழுந்து சாவுறான்.
அப்போ இந்த மாதிரி ஒரு கிறுக்கன் கையில் ஆட்சி ஆனால் என்ன ஆகுறது? அது மாதிரி என்ன செய்யணும், பொம்பளையில் உள்ள விட்டு பேச விட்றாங்க. பெரும்பாலும் காசு கொடுத்து பேச பொம்பளை தான் அதிகமான இந்த பொம்பளையில் பேசுகிற மாதிரி காட்டுறானே, அதெல்லாம் இவங்க பூஸ்ட் பண்ணி பேச விட்டு அந்த கருத்தை உருவாக்குறாங்க. சில முஸ்லீம் பொம்பளைலாம் பேசுகிறாங்கிறீங்கள, அதெல்லாம் பேசுகிறவ கிடையாது. அவளுக்கெல்லாம் காசை கொடுத்து என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டு ஊருக்குள்ளே போக முடியுமா? அந்த புருஷங்காரனும் காசை கொடுத்து இவளும் காசை கொடுத்து பேச வைக்கிறாங்க. அப்படியான ஒரு கேடுகட்ட இவருக்காக என்னவும் செய்ய தயாராக இருக்கிறீங்க. இந்த திரிசா மேட்டு வரும்போதே ஒருத்தி விட்டு பேச விட்றாங்க, நாங்கள் பொண்டாட்டியே கூட இருப்போங்கிறான். அப்படி சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்கு நுழைய முடியுமா? அந்த ஊருக்குள் நடமாட முடியுமா? சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? காசை வாங்கிட்டு காசுக்காக பேசுகிறது, காசுக்காக பேச வைக்கக்கூடிய இவனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஐடிவிங்கன்னு வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய விங்குகள் மூலமாக அப்படி ஒரு பில்டப்பை உண்டாக்குறாங்க. இவருக்காக என்னவும் செய்வார்கள், இவருக்காக சாவார்கள், இவருக்காக உசுர கொடுப்பார்கள். இவர் கொலையை செஞ்சாலும் அவருக்கு பின்னாடி நிற்பார்கள். 41 பேர் கொலை செஞ்சாலும் அவருக்கு பின்னாடி நிற்பார்கள். கட்டின பொண்டாட்டி விட்டு கூத்தியாலோட ஓடி தெரிஞ்சாலும் அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்பார்கள் அப்படின்னு காட்டுற அளவுக்கெல்லாம் அந்த மக்களை காட்டுறான. இப்படியான ஒரு கூட்டம் உருவாகினா என்னாகும்? வன்முறை ஆக்கிடுவாங்க, நாட்டை சுடுகாடாக்கிடுவாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு செஞ்சு இவங்க எல்லாம் சேர்ந்து எம்எல்ஏ ஆகி வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் என்ன நடக்குங்கிறீங்க? நாட்டில் ரத்த கிளறி ஓடும். அதான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க கலாட்டா பண்ணுறது, தகராறு பண்ணுறது, ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுடிகள் அந்த ஜென்ஸுங்கிறாங்கள அதில் சேர மாட்டாங்க. இவங்க ரவுடி கூட்டம். நேபாளில் உள்ள மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அவங்களாம் இஷ்யூ பேஸில் வந்தவங்க. இவன் சினிமா கூத்தாடிக்கு பின்னாடி போய்கிட்டு என்ன செய்கிறான், வெறி பிடிச்சி அலைகிறான். அதனால் இவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இருக்கிற கட்சிகள்லையே இவனுக்கு ஓட்டு போடுறவன் மனுஷனத்தில் சேர்க்க முடியாது. ஓட்டு போடுற ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் இவெல்லாம் மிருக ஜாதிகளில் சேர்க்கணுமே தவிர அதில் உறுப்பினராக இருக்கிறவனை வெக்கி தலை குனிகிற அளவுக்கு நீங்கள் கேள்விகள் கேட்கணும். என்ன தகுதியிலடா அதை நீ நம்புறீங்க? சினிமாவில் உள்ளதை நெசம் நம்பிக்கொண்டு சினிமாவில் கூட அப்படி ஒரு பர்சனாலிட்டியும் கிடையாது. ஒரு படம் ஒன்றுமே ஓடலை. அதுக்கு பிந்தி ஓட படமெல்லாம் பீஸ்ட்லாம் புட்டுக்கிட்டு போயிடுச்சுங்கிறாங்க. பில்டப் கொடுத்தாங்க 1000 கோடி 2000 கோடின்னு. தயாரிப்பாளர்லாம் தலையில் துண்டு போட்டு உன் படத்தை ஓட்ட மாட்டோன்ட்டாங்க. படமும் ஓடலை. எதில் ஓடிட்டுருக்குன்னு கேட்டால் இவன் தன்னை பற்றி பில்டப் படுவதற்கு ஆட்கள் நியமித்து வச்சுருக்கிறான். அவங்க என்ன செய்வாங்க, விஜய் அண்ணா வர்றாரு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவனை பில்டப் பண்ணி அவனை பொறுத்த சாக்கடையில் பூந்துட்டு நான் முதல்ல பார்க்க வந்தேங்கிறான் ஒரு கிறுக்கு பையன்டா. இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் உருவாது நாட்டுக்கு நல்லதா? இப்படியான ஒரு கூட்டங்கள் உருவாகுமே ஆனால் என்ன செய்யணும்? அதில் சில ஆட்கள் முஸ்லீம் பொம்பளைகள் வாணியம்பாடி முஸ்லீம்கள்லாம் என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களும் உங்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறது. நீங்களும் சினிமா பக்கம் போனீங்க, சினிமாவை நெசம் நம்புனீங்க, சினிமாவுக்கு ஆதரவாக விமர்சனம் பண்ணுறீங்க, சினிமாவை பற்றி பேசுகிறீங்க, நீங்களும் சினிமாவை பார்க்குறீங்க. இந்த சினிமாங்கிற முசீபத்தை வாழ்க்கை மாதிரி ஆக்கி வீட்டில் உட்காந்துட்டு அவளையும் வச்சுக்கிட்டு உன் மகளையும் வச்சுக்கிட்டு நீ அந்த சினிமாவை பார்க்குற, அதில் அவன் நடிக்கிற காட்சியை பார்க்குறா, உள்ளத்தில் பதிய வைக்குது. இந்த சினிமா மோகத்திலிருந்து அவன் மட்டும் விடுதலை ஆனால் பத்தாது. நீங்களும் விமர்சனம் பண்ணி கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் தான் சினிமா பார்க்குறீங்க, நீங்கள் தான் அந்த சினிமாவை ரசிக்கிறீங்க. சினிமாங்கிற முசீபத்தில் உள்ளதை அது வாழ்க்கைங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சே இல்லையா? அப்படி இருந்தால் இந்த மாதிரியான கேடு கெட்டவர்கள் தான் உருவாவார்கள். அதனால் இதில் ஒரு இடத்தில் கூட டெபாசிட் கூட வாங்காத அளவுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு எதிராக நம்ம களமாடணும். அனைவரும் கடமை இருக்குது. ஏன்னா அதனால் இருக்க முடியாது. இவனுடைய ஆளுக்கு ஓட்டு கேட்டு வந்தார்கள்னு சொன்னால் ஓட்டு கேட்க வர்றவன் வெக்கப்படுற அளவுக்கு நான் சொன்ன கேள்வியெல்லாம் கேட்கணும். வேற ஒன்றும் கேட்க வேணாம். இந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லு, ஏன் வாயை திறக்காமல் இருக்கிறான் அப்படின்னு கேட்கணும். இப்படி எக்கச்சக்கமான இந்த கொஞ்ச காலத்திலேயே இவனுடைய விமர்சனங்கள்லேயே அவ்வளோ பட்டியல் போடலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு பேசுகிற அளவுக்கு இவனுடைய சரக்குகள் இருக்குது. எந்த ஒன்றையும் சிஸ்டமேட்டிக்காக செய்ய மாட்டான். எந்த உதாரணத்துக்கு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி நடத்தினா போன வருஷம் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி எப்படி நடத்தினா, ஒரு 1000 பேர் கூடக்கூடிய ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு 10,000 பேருக்கு டோக்கன் கொடுக்குறான். 1000 பேர் தான் அந்த இடத்துல கூட முடியும், நோன்பு திறக்க முடியும். இவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 10,000 பேருக்கு டோக்கன் கொடுக்குறான். 10,000 பேருக்கு நீ எப்போ கொடுக்கணும்? 10,000 பேர் கொள்ளளவு இருந்தால் தான் கொடுக்கணும். 10,000 பேருக்கு நீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் தான் கொடுக்கணும். அரேஞ்ச் பண்ணது 1000 பேருக்கு. 9,000 பேர் கூட வர சொல்கிறான். எதுக்காக வேண்டி? அவரை கூட்டம் பார்த்து நெரிசலில் அப்படி அலமோதுது. அவரை பார்க்கறதுக்காக வெளியே நிற்கிது. அவன் கத்துறான், ஏன்டா நீங்கள் டோக்கன் கொடுத்தானே நான் வந்தேன், ஏன்டா எனக்கு தந்தீங்கன்னு கேட்குறான் வெளியே நின்றுக்கிட்டு. அப்போ ஏன் டோக்கன் கொடுத்த? அப்போ இவனை நோக்கம் வழங்குதா? இவன் என்ன செய்வான்னு கேட்டால் 1000 பேருக்குள்ளே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு 10,000 பேர் வர சொல்லுவான். அப்போ 9,000 பேர் என்ன செய்வான், உள்ளே போகிறதுக்கு முட்டிக்கிட்டு நிற்பான், அடிச்சுக்கிட்டு போவான். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால் இவருக்காக என்னவும் செய்ய தயாராக இருக்கிறார். அதை உண்டாக்கணுமா? அதை உண்டாக்குறக்கா நீ டோக்கன் கூட வந்திருப்பானா? எவனுக்கு டோக்கன் கொடுத்து அவனை தவிர யார் வரக்கூடாதுன்னு வரைக்க உடனே எவனும் வரப்போகிறதில்ல. டோக்கன் 1000 பேருக்கு கொடுத்துவிட்டு 10,000 பேருக்கு சாப்பாடு 1000 பேருக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு 10,000 பேருக்கு டோக்கன் கொடுத்தாயனால் அந்த 10,000 பேர் வாசல் நிற்கத்தானே செய்வான். அதை ஒரு விளம்பரமாக்குவான். அதே மாதிரி அம்பேத்கர் புஸ்தகம் வெளியிடணும் அப்படி தான் செஞ்சான்.
அந்த புஸ்தகத்தை வெளியிடுறதுக்குன்னு யாருக்கு அனுமதி அது இல்லாமல் வெளியில் வந்து பெரிய கூட்டத்தை வர வச்சுட்டான். எல்லாம் எப்படி இந்த மாதிரி தான் டோக்கன் கொடுத்து வர வைக்கிறது. அப்போ ஆட்களை வர வச்சு எனக்காக என்னவும் செய்வார்கள் என்ற ஒரு கருத்தை உண்டாக்குவதற்கு அம்புட்டு எம்ஜிஆர் ரசிகர்களை செஞ்சாங்களே அந்த காலத்தில் அம்புட்டு வேலையும் இவன் பண்ணி வச்சுருக்கிறான். இவனை வந்து அப்படி சுற்றி தூக்குற அளவுக்கு எந்த ஒரு நட்பண்பாவது இருக்குதா? இவன்கிட்ட தூக்கி பேசுகிற அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டி அழகு இருக்குதா? ஒரு வீரம் இருக்குதா? ஒரு போராட்ட குணம் இருக்குதா? ஒரு அறிவு இருக்குதா? அவன் பேசுகிறது அவன் சொந்தமாக பேச இயலுமா? எல்லாமே பொய். அவன் பேசுகிற அம்புட்டுமே இன்னொருத்தன் எழுதி கொடுக்குறான். எழுதி கொடுக்குற முட்டாப்பை எழுதி கொடுத்தான்னா அது அப்படியே படிக்கிறான். பொய்யாக இருக்கிறத படிக்கிறான், தப்பாக படிக்கிறான், எழுத்து பிழையோடு அப்படியே சேர்த்து படிக்கிறான். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற ஒருத்தனை வந்துக்கிட்டு ஆச்சரியம் என்னென்னு கேட்டால், உலக நாடுகள் பார்த்தாண்டு வைங்க, இந்த கிறுக்கு பயில்வ மாதிரி உலகத்தில் எந்த சமுதாயம் இருக்கான்னு முடிவுக்கு வந்துடுவான். இப்படி மாடா இருப்பாங்க. என்ன தர அவன்கிட்ட பார்த்துட்டீங்க. எம்ஜிஆருக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் போனாங்களே, அதையாவது ஏற்றுக்கிற முடியும். ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு 40 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருந்தார். போராட்டங்களில் கலந்து கொண்டார், சிறைக்கு போனார், அந்த கட்சி அறிவித்த பல நல்லதுகளில் கலந்துக்கிட்டார், கட்சியுடைய மீட்டிங்களில் போய் கலந்து கொண்டார், பேச்சலாராக போனார், கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணார், ஊராக போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். வெள்ளம் புயல் மழை எது வந்தாலும் கோடி கோடியாக அந்த காலத்தில் அள்ளி கொடுத்தாரு, வள்ளல்னு பேர் வாங்கினார். சினிமாவில் கூட தன்னை நல்லவனாக காட்டுற மாதிரி மட்டும்தான் நடிப்பார். இவன் எப்படி நடிப்பான்? தண்ணி அடிக்கிற மாதிரி நடிப்பான். இவனுடைய சினிமாவில் கூட உன்னை நல்லவனாக உருவாக்குற மாதிரி நடிச்சிருக்கான எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் புகைப்பிடித்து எம்ஜிஆர் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. வந்து விபச்சாரம் பண்ணுற மாதிரி எம்ஜிஆர் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கடத்தல்காரன் மாதிரி எம்ஜிஆரை பார்க்க மாட்டேன். கடத்தல்காரன் மாதிரி பார்க்குறதா இருந்தால் 2 எம்ஜிஆர் ஆக்கிடுவாங்க. ஒரு கடத்தல்காரன் அதை தட்டி கேட்குற இன்னொரு எம்ஜிஆர் பேலன்ஸ் பண்ணி தான் செய்வார். அந்த மாதிரி உள்ள நிலையில் இருக்கும். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், போதைப் பொருள் கடத்தலுக்கு செய்கிறது, போதை விற்கிறது, தண்ணி அடிக்கிறது, கொலை செய்கிறது, இது மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறது, இப்படியெல்லாம் இவனை தன்னையை காட்டுறான. இப்படி வந்து உன் புள்ள இருந்தால் ஒத்துக்குருவியா? உங்கள் அண்ணன் தம்பி இப்படி இருந்தால் ஒத்துக்குருவியா? உங்கள் அப்பா இந்த மாதிரி இருந்தால் ஒத்துக்குருவியா? எந்த மாதிரி வந்து உன் குடும்பத்தில் ஒருத்தன் இருந்தால் ஒத்துக்கிற மாட்டி, அந்த மாதிரி தான் அவனுடைய சினிமாக்கள்லாம் இருக்கிறது. அதுக்கு பிறகு இப்படி ரசிக்கிறீங்க. ரசிக்கிறதுக்கு கூட தகுதி கூட இவன்ட்ட இல்லைங்க. ரசிக்கிறது சிவாஜி இந்த மாதிரிலாம் எஸ்எஸ்ஆர்லாம் இருந்தாங்க, ரசித்தாங்கன்னா ரசிக்கிற மாதிரி சினிமா விரும்புகிற ஆளுக்கு கூட ரசிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இவங்ககிட்ட அதுவும் இல்லை. நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இப்படி ஒரு கேடுகட்ட கூமுட்டைகள் உலக சமுதாயத்தில் இருக்குதா? உலக நாட்டில் இந்த விஜய் ரசிகர்கள் அளவுக்கு மடையர்கள், விஜய் ரசிகர்கள் முட்டாள்கள் இருக்காங்களா? இப்போ வேணால் நீங்கள் நான் பேசிட்டேன்ல, என்னை திட்டி உள்ளே போடுவாங்க, கமாண்ட் போடுவாங்க, அதுக்கு அந்த ஆளுக்கு இருக்கிறாங்க, அதை தான் செய்வாங்க. அது என்ன 10 பேர் இருந்துட்டு 1000 போடுவான். 1000 பேர் கருத்து மாதிரி தெரியும், இருக்கிற 10 பேர் தான் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த மாதிரி உள்ள இந்த கள்ளப்பயல்களும் என்ன செய்யணும், முற்றாக இந்த தேர்தலோட விஜய்னா யாருன்னு தமிழக மக்களுக்கு தெரியாத அளவுக்கு ஆக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையை வைத்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.